சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். அனைத்து மாணவர்களின் திருவடி தாமரைகளையும் மனமெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சத்திலேயே உயர்ந்த ஞானமாகிய சைவ சித்தாந்தத்தை மிகவும் எளிமையான முறையில் பாமரர்களும் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு, கல்லூரி மாணவிகள் படிக்கும் அளவிற்கு, குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் படிக்கும் அளவிற்கு இதை நாம் எளிமைப்படுத்தி சுமார் 5000 பேர் இதில் ஏற்கனவே பயனடைந்துள்ளார்கள். இந்த 5000 50,000 ஆக வேண்டும் என்பதால் பல முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 100 ஆசிரியர்களை நாம் தயார் செய்கின்றோம். 100 ஆசிரியர்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச், அடுத்த பேட்சில் 200 ஆசிரியர்கள் வருவாங்க. இப்போ இந்த பூமி வாழ்வதற்குரிய ஒரு பூமியாக மாறிவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த அளவிலே நாம் இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்தில் மொத்தம் 15 அலகுகள் இருக்கின்றன. அதில் 7 அலகுகள் நாம் சிந்தித்து முடித்து விட்டோம். இன்று நாம் சிந்திக்க வேண்டியது 8வது அலகு. கடைசியாக 2-3 அலகுகளில் என்ன சிந்தித்தோம் என்பதை சொல்கின்றேன். முதலிலே 3 பொருள்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டோம். ஒன்று பதி என்று சொல்லக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் இறைவன்னா சிவபெருமான், பதின்னா சிவபெருமான், சிவபெருமான்னா பதி, இறைவன் எல்லாம் ஒண்ணுதான். வேற எந்த பெயரையும் இங்கே பயன்படுத்தக்கூடாது. பெருமானை தவிர. பெருமாளை சொல்லலாமா? ஒரு எழுத்து தானே மாறுது அப்படின்னா எழுத்து ஒண்ணுதான் மாறுது. பெருமானுக்கும் பெருமாளுக்கும் ஒரு எழுத்து தான் மாறுது. ஆனா பதவியில 1000 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால பதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், பசுக்கள் என்று சொல்லக்கூடிய உயிர்கள், உயிர் கூட்டங்கள். இந்த உடம்பு இல்லை, என் உடம்புல உயிர் எங்கே இருக்குதோ, உங்கள் உடம்புல உயிர் எங்கே இருக்கோ அந்த உயிர், அந்த உயிரை மட்டும் தனியாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல உயிர் அப்படியே கூட்டம் 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 கூட்டமாக இருக்கு. இது வந்து பசுக்கள் என்று நாம் சொல்கின்றோம். நிறைய இருக்கிறதுனால, ப்ளூரல்ல இருக்கிறதுனால பசுக்கள், பன்மையில் இருப்பதால் பசுக்கள் என்று சொல்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பாசம் அல்லது மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று 3 வகையான மலங்கள் இருக்கின்றன. இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இன்னும் அதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அப்படி கண்ணை திறந்து பார்த்தாலும், கண்ணை மூடிக்கிட்டே பார்த்தாலும், மாடியில் ஏறி பார்த்தாலும், கோபுரத்து மேலே ஏறி பார்த்தாலும், ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தாலும், கப்பலில் போகும்போது பார்த்தாலும், நடந்து போகும்போது பார்த்தாலும் 3 பொருள்கள் தான் இருக்கின்றது. உயிர் பொருள்கள், உயிரில்லாத பொருள்கள். இதை இரண்டையும் காக்கின்ற சிவபெருமான். சிவபெருமான் ஒருத்தர் தான் கடவுள். இந்த 3 பேர் தான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறாங்க என்றதை படித்தோம். இவங்க 3 பேருக்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. அவங்க டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் தாண்டியவர்கள், அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள். அதனால இதை வந்து அனாதி என்று சொல்கின்றோம். டேட் ஆஃப் பர்த் இல்லை என்பதால் டேட் ஆஃப் டெத்து கிடையாது. பிறந்தவங்களுக்கு தான் இறந்த நாள் கொண்டாடுறோம். யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அந்த அவங்களுக்கெல்லாம் இறந்த நாள் கொண்டாடுவோம். பிறந்த நாளை நம்மளே கொண்டாடிடுறோம். இறந்த நாளை நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் கொண்டாடுவாங்களா இல்லையான்னு தெரியல, சந்தேகமாக இருக்கு. சில வீட்டில் நிச்சயமாக கொண்டாட மாட்டாங்க, சில வீடுகளில் சந்தேகமாக இருக்கலாம். ஆக பிறந்த நாள் இருந்தால் இறந்த நாள் இருக்கும். சிவபெருமானுக்கு பிறந்த நாள் இல்லை, உயிர்களுக்கு பிறந்த நாள் இல்லை, மலமாகிய 3 ஆணவம், கண்மம், மாயைக்கு பிறந்த நாள் இல்லை. ஆகையால் இறந்த நாள் இல்லை. இதுதான். அடுத்ததாக சர்க்காரியவாதம் என்று சொல்லக்கூடிய இல்லது தோன்றாது என்கின்றது முக்கியமானது. ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். இன்று திருநெல்வேலியிலே சாரதா கல்லூரியிலே ஒரு சைவ சித்தாந்த சுடர் வகுப்பு இன்று நடைபெற்றது என்றால் இதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இது நிச்சயமாக நடந்திருக்காது. இது இப்போ இல்லை, இது 6 மாத திட்டம். கடுமையான முயற்சியை எடுத்திருக்கிறாங்க இந்த ஆசிரியர்கள் 4 பேர். பல தியாகங்களை பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய சொந்த கமிட்மெண்ட்லாம் தள்ளி போட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பிள்ளைக்கு கல்யாணம் தானே அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல கோர்ஸை நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ காரணங்கள் எல்லாம் வச்சு தான் இன்றைக்கு இந்த காரியம் நடந்திருக்கிறது. காரியம் அதுவாக நடக்காது. எவனாவது முட்டாப்பைய சொல்லுவோம், அதுவாக நடக்குது. கல்லூரிக்கு போனாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, கிளாஸ் எடுத்தாங்க அப்படி சொல்லுவோம். அறிவில்லாதவன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஏற்கனவே நிறைய வேலை நடந்திருக்கும் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதுபடி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் சர்க்காரியவாதம் என்று சொல்கின்றோம். இதற்கப்புறம் நம்ம என்ன படித்தோம்? இந்த பதி என்கின்ற இறைவனை பற்றி நம்ம ஒரு பாடத்தில் படித்தோம்.
அவருக்கு அவருக்கு என்ன குணங்கிறது தெரிகிற அளவுக்கு இங்கே நமக்கு குணம் பத்தாது. அது சும்மா சின்ன கப்பை வச்சுக்கிட்டு கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு எப்படி அளக்குறது? கப்பை வச்சுக்கிட்டு கடல் தண்ணியை எப்படி அளக்க முடியும்? அதுபோல் நம்ம அறிவு இது இருக்கிறது 450 கிராம்னு சொல்கிறாங்க, அதில் 4% தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கிராம் வேலை செய்யுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 20 கிராம் மூளையை வச்சுக்கிட்டு 240 அண்டங்களை படைத்து காத்து ஒடுக்கி மீண்டும் படைக்கின்ற பெருமானுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? அருளாளர்கள் அவங்களுடைய ஞான திருஷ்டியில் அதை பார்க்குறாங்க. அவர்கள் பார்த்து சொன்னது, அவனை இந்த புலன்களை கொண்டு நாம் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. இந்த புலன்கள் எல்லாம் இங்கே பயன்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. அவனை பார்க்கறதுக்கு இந்த கண்ணு பத்தாது. இந்த கண்ணுக்கு சின்ன எழுத்தே படிக்க முடியல, கண்ணாடி போட வேண்டியது இருக்குது. சிவபெருமானை எப்படி பார்க்கும்? சின்ன எழுத்து தெரியாத கண்ணு சிவபெருமானை எப்படி பார்க்கும்? எனக்கு தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் பகுத்தறிவா? எனக்கு தெரியல, எனக்கு ஒன்னையும் தான் தெரியல, அதனால நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக சிவபெருமானுடைய குணங்களை அவருடைய இயல்பை 2 நிலையில் சொல்கிறோம். ஒன்று சுரூப நிலை என்று சொல்கின்றோம். சுரூபம் என்றால் அவருடைய ஒரிஜினல் ஸ்டேட். சயின்டிஃபிக்கலாக ஃபிசிக்ஸில் சொல்லணும் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த நிலை ஆற்றல், அந்த ஆற்றல் அதை முழுவதும் வர்ணிக்க முடியாது. சொல்லற்கு அரியானை, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை. சோதின்னு சொல்லலாம், கருணைன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்கிறது, சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். பேச முடியாது சொல்லலாம், கேட்க முடியாது சொல்லலாம், பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது, நுகரவும் முடியாது, டேஸ்ட் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால என்று நம்மெல்லாம் அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்போம் என்பதால் சிவபெருமான் சொரூப நிலையிலே 8 தடத்த நிலை என்று நமக்காக இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தில் நீங்க வேண்டும் என்பதற்காக பிறவியை கொடுக்கிறார். பிறவியை கொடுக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல. திருநெல்வேலியில் கல்லூரியில் இன்னைக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் ஆயிருந்தது. முதல்ல அவங்கள அப்ரோச் பண்ணணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுடைய டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கள்ட்ட கோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்கணும், அவங்களுடைய கன்வீனியன்ஸ் என்னன்னு பார்க்கணும், அவங்க யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும், டைம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பார்க்காம அப்படியே போனோம், வகுப்படுத்தோம், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மொட்டைத்தலை என்ன சொல்கிற மாதிரி, மொட்டைத்தாத்தான் குட்டையில் விழுந்தான்ற மாதிரி எதுவுமே கிடையாது சைவத்தில். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த அடிப்படையில் இறைவன் இந்த உயிர்களுக்கு உண்டான ஆணவ மலத்தை நீக்க வேண்டும், அதுக்கு உடலை கொடுக்க வேண்டும்னு கொடுக்கணும்னு நினச்சிட்டாலே படைப்பு வந்துடுது. கொடுத்த உடலை காக்கணும், அதனால காத்தல் வருது. அந்த உடலில் ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது, பல கோடி ஆண்டுகள் ஒரு உடலை வச்சு பயணிக்க முடியாது. இப்போவே மூட்டு வலி முழங்கால் வலி வருதுங்கிறதுனால இந்த உடலை எடுத்து போட்டு வேற நல்ல உடலாக கொடுக்குறது. பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டு புது துணி வாங்குகிறோம், பழைய பிளாஸ்டிக்கை போட்டுட்டு புது பிளாஸ்டிக் வாங்குகிறோம், தேஞ்சு போன தோடு, தேஞ்சது, மூக்குத்தி, அது கொலுசு, அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு புதுசாக பண்ணி வாங்கிக்கிறோம். அதுபோல் சிவபெருமான் இந்த தேஞ்சு போன உடம்பை வச்சுக்கிட்டு சிவத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி வேற உடம்பை மாற்றி கொடுப்பாரு. கொடுக்கறதுக்காக பழைய உடம்பை ஒடுக்குவார். அது உருத்திரன் மூலம் செய்வார். அது போய் சிவபெருமான் அழிக்கிறாரு அழிக்கலைன்னா எப்படி புதுசு வரும்? பழைய நகையை அழிச்சிட்டாரு, பழைய மூக்குத்தியை அழிச்சிட்டாரு, பழைய தோடை அழிச்சிட்டாரு, பழைய மூக்குத்தியையும் தோடையும் அழிச்சிட்டு புது ஃபேஷனில் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அது சொல்ல மாட்டேங்கிறிய. புதுசாக நெக்லஸ் வாங்கணும், ஆனால் பழசை அழிக்கக்கூடாதுன்னா எப்படி பண்ணுறது? அது பண்ணலாம், நிறைய வசதி இருந்தால் பண்ணலாம். பழசை எப்படியும் அழிச்சு தானே ஆகணும். அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? உதவாத ஒன்றை அப்படியே வீட்டிலேயே வச்சுட்டு உதவக்கூடிய ஒன்றுக்காக அதிக பொருள் செலவு பண்ண முடியாதுன்னு நமக்கே பிரில்லியண்ட்டாக இருக்கிறமே. சிவபெருமானுக்கு அந்த அறிவு இருக்காதா? இந்த உடலை வச்சுக்கிட்டு இவர் இதுக்கு மேலே எதையும் சிவத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி உடலை மாற்றி கொடுப்பார். உடலை மாற்றும் போது பிரம்மன்கிட்ட சொல்லுவார், என்ன பாவம் புண்ணியம் பண்ணாரோ அதுபடி கொடுத்துருப்பான்னு சொல்லுவார். பாவம் பிரம்மாவுக்கு வேற வழி கிடையாது. அவர் சிவபெருமான் சொன்னதையும் நம்ம என்ன பாவம் வச்சுருக்குங்கிறதையும் பார்த்துட்டு உடல் கொடுப்பார். ஆக பிறப்பு, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்கின்ற 5 வகையான தொழில்களை சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் மூலம் செய்கின்றான். நம்ம பாடத்தில் சிவபெருமான்னு படிப்போம். அபிராமி அந்தாதியில் சக்தி செய்கிறான்னு வரும். உடனே அவர் அபிராமிப்பட்டர் முட்டாள்னு சொல்லிடக்கூடாது. சக்தி, சிவம்தான் சக்தி. ஸ்வரூபத்தில் இருக்கும்போது சிவம், செயல்படும் போது சக்தி ஆயிடும். இப்போ நமக்காக இறங்கி வந்து காத்தல், படைத்தல் இதெல்லாம் பண்ணும்போது சக்தி ஆயிடும். அப்போ சக்தி தான் நமக்கு பண்ணுது. அது சக்தியை யாரு பண்ணுறது? சிவம் பண்ணுறாரு. ஆக நம்ம சிவம் பண்ணுறாருன்னு சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு பேங்க்கில் 1000 ரூபா போடுறாங்க அப்படின்னா யார் போட்டாங்க? பேங்க்கு.
பேங்க்கில் கொடுக்குறாங்க நமக்கு பணம். பேங்க்கில் சும்மா கொடுப்பாங்களா? அக்கௌண்ட்டுக்கு வந்ததுனால கொடுக்குறாங்க. அக்கௌண்ட்டுக்கு யார் போட்டது? அங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் போட சொன்னது? கலெக்டர் போட சொன்னார். கலெக்டருக்கு யார் போட சொன்னது? முதலமைச்சர் போட சொன்னார். இப்போ நமக்கு 1000 ரூபா கொடுத்தது யார் அப்படின்னா, இங்கே கேஷ் கவுண்டரில் இருக்கிற பேங்க் மேனேஜர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரிஜினலாக கொடுத்தது வந்து நமக்கு சீஃப் மினிஸ்டர் அந்த ஆர்டர் போட்டதுனால இவங்க எல்லாரும் இந்த வேலையை செய்கிறாங்க. அதுபோல் சிவபெருமான் அந்த ஆர்டரை போட்டதுனால இவங்க எல்லாரும் இந்த வேலையை நமக்காக செய்கிறார்கள். சக்தியிலேருந்து ஆரம்பித்து முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், 9 கோள்களாக இருக்கட்டும், எத்தனை தெய்வங்களாக நம்ம கும்பிடுற எத்தனை தெய்வங்களாக இருக்கட்டும், எல்லாம் இறைவன் நமக்காக இட்ட கட்டளையை நம்மோடு சேர்ந்து நிறைவேற்றுகின்றவர்கள். நமக்காகத்தான் அவங்களெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்காகவும் தான் முருகனே படைக்கப்பட்டது. முருகனுக்காக உங்களை படைக்கல, உங்களுக்காக தான் முருகனே படைச்சிருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆள்பார். உங்களுக்காக தான் விநாயகரே பிறந்தார். விநாயகரோட கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிடி அதன் உருவுமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடு அவர் இடர், தனது அடி வழிபடு அவர் இடர் கடி. என்னுடைய திருவடியை வழிபடுகின்றவர்களுக்கு வருகின்ற துன்பங்களை தீர்ப்பதற்காக கடி கணபதி வர அருளினன். கணபதியை வர அருளினன். ரொம்ப பொருள் ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களுக்கும் எனக்காகவும் தான் விநாயகரே படைக்கப்பட்டார். இப்ப நம்ம விநாயகரை விட பெரிய ஆள், நமக்காகத்தான் அவரே வந்திருக்கிறாரு. விநாயகர் சதுர்த்திங்கிறதோ, விநாயகரை தூக்கி கொண்டு கடல்ல போடுறதோ, விநாயகர் பிறந்ததே நமக்காகத்தான். அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்கிறத மறந்து விட வேண்டாம். இப்படி இறைவன் 5 தொழில் செய்கிறார், சக்தியை கொண்டு செய்கிறார். அதெல்லாம் வந்து அவருக்கு 8 குணங்கள் இருக்கு. இந்த 5 தொழில் செய்கின்ற இந்த தடத்த நிலையில 8 குணங்கள் இருக்குன்னு படித்தோம். அவ்வளோதான் படித்தோம். சிவபெருமானை பற்றி ஒரே ஒரு சாப்டர் தான் படித்தோம். அதுக்கடுத்து உயிர்கள் எப்படின்னு படித்தோம். உயிர்கள் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற கரண்ட், அதான் உயிர். கரண்ட் இல்லைன்னா பல்ப் எரியாது. வெளியில பல்ப் எரியறது தெரியுது, உள்ள கரண்ட் இருக்கு. கரண்ட் எங்க இருக்கு? கரண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு இவருக்கு எப்போ பல்பு வேணுமோ அது பாட்டுக்கு பல்பு அதுவா எரியும். கரண்ட் இருந்தால் தான் எரியும்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு பேர் சயின்டிஸ்ட்னு பேர். ஜீவராசிகளுக்கு ஜீவன் இல்லை. ஒரு இதெல்லாம் உயிரற்ற பொருள்கள், இது உயிருள்ள பொருள்கள். இந்த உயிருள்ள பொருளுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்றான்னா பகுத்தறிவாளர். உயிருள்ள பொருள்களுக்கு, உயிர் பொருள்களுக்கு, ஜீவராசிகளுக்கு உயிர் இல்லை என்று சொல்கின்றவனுக்கு பேர் பகுத்தறிவாளன். தமிழ்நாட்டில் பேர், மற்ற நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆக இந்த உயிருடைய இயல்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த உயிர் சிற்றறிவு உடையது. அறிவித்தால் அறியும், அறிவித்தால் தான் அறியும், அனுபவத்தால் தான் அறியும். சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். பூவோட சேர்ந்தா மணக்கும், பன்றியோட சேர்ந்தா மலம் தின்னும் அப்படின்னு உயிர்களுடைய இயல்புகளை நாம் படித்தோம். அதற்கு அடுத்து மலங்களுக்கு வந்தோம். ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஆதி மலம், மூல மலம், அது உயிரின் அறிவை மறைத்திருந்தது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் மறைச்சிருந்தது. இதை ரிலீஸ் பண்ணாதான் உயிரோடைய அழகு நமக்கு தெரியும் என்பதால் சிவபெருமான் இதை ஓப்பன் பண்றார். அந்த பணியில் அவர் மாயை, கண்மம் என்கின்ற 2 கூடுதல் மலங்களை சேர்க்கிறார். இந்த 2 மலத்தையும் சிவபெருமான் படைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் படைக்கவில்லை, அவர் செயல்படுத்துகிறார். இப்போ ஏற்கனவே இருந்ததுன்னு அர்த்தம். சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? இல்லது தோன்றாது சொல்லுது. அப்போ ஆணவ மலம் மட்டும்தான் முதல்ல இருந்தது. அப்புறம் சிவபெருமான் வந்து கண்ம மலத்தை படைச்சார், மாயா மலத்தை படைச்சார் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எங்கேருந்து படைப்பார்? ஒரு ரூல் ஒன்று போட்டால் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுறவன் சிவபெருமான் தான். நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, முழுவதும் ஃபாலோ பண்ணுறது சிவபெருமான் தான். எப்போதும் திருநீர் அணியணும், கங்காளன் திருநீற்றை மங்காமல் அணியணும், இது ஒரு ரூல் அப்படின்னா, இதை நீங்கள் எப்போதும் ஃபாலோ பண்ணுறீங்களோ, நான் ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ, சிவபெருமான் எப்போதும் ஃபாலோ பண்ணுவார். இதுதான் அவருக்கும் நமக்கும் உண்டான ஒரு வேறுபாடு. அந்த அடிப்படையிலே இல்லாததை இறைவன் தோற்றுவிக்க மாட்டார், இருக்கிறதை பெரிதுபடுத்துவார். மாயை என்கின்றது ஒரு சூட்கும பொருளாக இருக்கிறது, அதை அவர் விரிவுபடுத்தி பலூன் நார்மலாக இப்போ பலூன் ஒரு பேக்கெட்டில் 10 பலூன் வச்சுக்கலாம். அதை நல்லா ஃபுல்லாக ஊதிட்டோன்னா ஒரு பலூனை கூட பேக்கெட்டில் வைக்க முடியாது. அதுபோல் இந்த மாயையை விரிவுபடுத்துகின்றார் இறைவன். அதுவும் யாருக்காக செய்கிறார்? உயிர்களுக்காக செய்கிறார். அவருக்காக அதை செய்து கொள்ளவில்லை. ஆக நமக்காக யாராவது ஒருத்தர் ரொம்ப வேலை செஞ்சுருக்கிறாங்க,
ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சுருக்கிறாங்க, எனக்காக ரொம்ப பணி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அது யாராக இருக்கும்? என்னுடைய மனைவியாக நிச்சயமாக இருக்க முடியாது. நிச்சயமாக இருக்க முடியாது. என்னுடைய உறவுகளிலே கடைசியாக வந்தது என்னுடைய மனைவி. அதுக்கு முன்னால் என்னுடைய பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் தாத்தா இருக்கார். கடைசி லேட்டஸ்ட் அடிஷன் தான் மனைவி. பெண்கள் கணவன் வச்சுக்க. அதனால மனைவிங்கிறதுனால பெண்பால் ஆண்கள்னு வைத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் தொடர்ந்து பண்ணுவாங்க என்றால் 3 கேள்விக்கும் ஒரே பொருள், சிவபெருமான், சிவபெருமான், சிவபெருமான். நம்மளை முதல்ல கண்டுபிடிச்சது சிவபெருமான். நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம மனைவிக்கும் தெரியாது. மனைவிக்கு தெரியுமா? மனைவிக்கே தெரியலைன்னா பேரனுக்கு எங்கே தெரியும்? நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது, உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஜனாதிபதிக்கு கூட தெரியாது துரைசாமின்னு ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லி. அந்த பேர்ல இல்லை, வேற பேர் இல்லாம இருந்திருக்கும். ஆக முதல்ல நம்ம இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சது சிவபெருமான். நம்ம இருக்கிறோங்கிறத நமக்கு சொன்னது சிவபெருமான். நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக நமக்கு புதுசா தனு கரண புவன போகம் எல்லாத்தையும் படைச்சு அதுக்கெல்லாம் ஆட்சி தெய்வங்களை போட்டு அவனே முன்னின்று நடத்தி எல்லா வேலையும் செய்யறது சிவபெருமான். ஒரு நாள் செஞ்சுட்டு எக்கேடோ கெட்டு போன்னு விட்டாரா? விடமாட்டாரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. ஒரு பிறவிக்கு மட்டும் எழுதுவாரா? அடுத்த பிறவிக்கு கோச்சிக்கிட்டு நம்ம ஆடிட்டரை மாத்திர மாதிரி அவர் மாறிடுவாரா? கிடையாது. அன்று முதல் இன்று வரை என்றும் வரை சிவபெருமான் தான் நமக்காக கணக்கு எழுதுவார். ஆக இது போல உறவு நீங்க வேற யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க தாத்தா இருக்காரு அப்படின்னு சொல்லு. உங்க தாத்தா எத்தனை ஆண்டு காலம் உங்க தாத்தா உங்களை கண்டுபிடிச்சாரா? உங்க தாத்தா உங்களுக்கு உடல் கொடுத்தாரா? உங்க தாத்தா அவங்க கணக்கு எழுதுறாரா? உங்க தாத்தா அவங்களுக்கு புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருவமாகி பறவையாய் பாம்பாகி அதுல எல்லாம் அவர் தான் உங்க தாத்தா அவங்கள பார்த்துக்கிட்டாரா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. கடைசியா பேரனை சொல்லுங்க. உங்க பேரன் தான் அதெல்லாம் பண்ணானா? 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் பேரனுக்காக செலவு பண்றோம். ஆனா அந்த சிவபெருமானுக்காக ஒரு 2 நிமிஷம் பஞ்சபுராணம் காலையில 6 மணிக்கு, மதியானம் 12 மணிக்கு, மாலை 6 மணிக்கு 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம், விருத்தமா சொன்னா 1.5 நிமிஷம், 3 1.5 4.5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட கிடையாது. இந்த சிவபெருமானுக்காக நாம் இந்த 5 நிமிடத்தை கூட கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அம்மா ஏன் தேர்வு எழுதலைன்னா, என் பேத்தி மொபைல்லையே எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா, அதனால நான் தேர்வு எழுதலை. தேர்வு எழுதாமல் என்னை பாஸ் போட முடியுமா? என் சுச்சுவேஷன் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிட்டேன். என் பேத்தி மொபைல்லையே எடுத்துருவா, அவள்கிட்டருந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இந்த தேர்வு 1 என்னால் எழுத முடியலைன்னா நீங்கள் எனக்கு பாஸ் போடுவீங்களா? இப்படி ஒரு கேள்வி. நான் பாஸ் போட்டு என்ன பண்ணுறது? சிவபெருமான் பாஸ் போட மாட்டார். ஏன் பாஸ் சின்ன பாஸ், அவர் பாஸ் தான் பெரிய பாஸ். ஆக வாழ்க்கையில் எது முக்கியம், எது முக்கியமில்லை, எது உண்மை, எது உண்மை இல்லை, எது நிரந்தரம், எது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. அதுக்கு தான் இந்த பாடமெல்லாம் நடத்துகின்றோம். அந்த அளவிலே இந்த உயிரை நாம் வளர்க்க வேண்டும். தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு இருக்கு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்ட்டு இருக்கு. ஆக ஆளும் வளரணும் அறிவு வளரணும்னா என்ன? அறிவு வளரணும் என்றால் உயிர் வளர வேண்டும். இந்த பிறவியை நாம் எடுத்தது உயிரை வளர்ப்பதற்கு. என்ன ஆச்சு? அந்த உயிரை பயன்படுத்தி இந்த உடலை வளர்த்துக்கிட்டே உடலை கொண்டு உயிர் வளர்ப்பதற்கு தான் உடல் கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம புத்திசாலியாச்சே, வெரி மாஸ்டர் பிரில்லியன்ட். சிவபெருமான் சும்மா அரகர, அது ஒரு செமி. நமக்கு தான் ஃபுல்லா தெரியும். பகுத்தறிவாளன் நம்ம தானே. சிவபெருமானே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அறிவு வந்துருச்சு. இந்த அறிவை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உடம்ப வளர்க்குறோம். உடம்ப வளர்த்து தலைக்கு டை ஆயிடுச்சு. மேக்கப் பண்ணி கண்ணாடியில் பார்த்து, சின்ன கண்ணாடியில் பார்த்து, பெரிய கண்ணாடியில் பார்த்து, நேராக வருதான்னு பார்த்து உடலை வளர்த்தமே தவிர உயிரை வளர்ப்பதற்கு மறந்து விட்டோம். இந்த நம்மளுடைய கையிலை அறக்கட்டளை மாணவர்களாவது உயிரை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அளவிலே 7 அலகுகள் நாம் பார்த்து முடித்து விட்டோம். இன்று 8வது அலகுக்குள் அரை மணி நேரம் கழித்து நுழைகிறோம். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாடவரிசையில் 8வது அலகாக நமச்சிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருளை பற்றி சிந்திக்கின்றோம். ம என்பது மலம்,
அந்த மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை குறிக்கின்றது. இந்த 3 மலங்களுமே அனாதி. அனாதியில் என்ன இருந்தது? பதி, பசு, பாசம். பாசம்னா என்ன? ஆணவம், கண்மம், மாயை 3மே இருந்தது. அலகு 7ல் மாயை என்ற மலத்தின் பொதுவான விவரங்களை பார்த்தோம். மாயை இறைவன் முதல்ல அந்த உயிரோடு சேர்க்கிறாரு. சேர்த்தாதான் அதை பிடிக்க முடியும். அதுபோல் அந்த உயிரை தனியாக பிடிச்சி எடுத்து அதுக்கு நீ உயிர் அப்படின்னு உயிருக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த இந்த மாயையிலிருந்து சில காரிய கருவிகளை அவர் செயல்படுத்துகிறார். அலகு 8ல் தனு, கரண, புவன, போகம். தனு, கரண, புவன, போகங்கள் எனப்படும் நம் உடலும் இந்த உலகமும் ஏன் உண்டாக்கப்பட்டது? அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன் உண்டாக்கப்பட்டது? எல்லாத்துக்கும் ஏன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். ஏன் என்ற கேள்வி கேட்காத மனிதர் இல்லை. ஏதோ தமிழில் ஒரு பாட்டு இருக்கு. ஏன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இறைவன் ஏன் உடல் கொடுத்தார்? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஏன் உடல் கொடுத்தார்? ஏன் தனு கொடுத்தார், கர்ணம் கொடுத்தார், புவனம் கொடுத்தார்? நோட் பண்ணிக்கங்க. தனு, கரண, புவன, போகம் என்பது தனு என்றால் உடல். சும்மா ஒரு பிள்ளையாரை முதல்ல பிடிக்கும்போது எப்படி பிடிப்போம்? களிமண்ணை எடுத்து இப்படி பிடிச்சி அப்புறம் தலைக்கிட்ட கொஞ்சம் இப்படி பிடிச்சி இப்படி தான் பிடிப்போம். ஆனால் அந்த முதல்ல பிடிக்கும் போதே கண்ணு நல்லா தெரியுதா, கண்ணு ஓப்பன் பண்ணியெல்லாம் பண்ணுவோமா? அது பண்ண மாட்டோம். அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி ஒரு ஷேப் வந்த பின்னாடி அப்புறமா அவருக்கு கண்ணு, அப்புறம் கண்ணுக்கு மைவி, அப்புறமா அது கண்ணுக்கு உள்ள நடுவில் ஒயிட்டு அதெல்லாம் வச்சு கண்ணை திறந்து விடும். அதுபோல் பெருமான் நமக்கு முதல்ல ஒரு தனு என்ற உடலை கொடுத்து அதுக்கப்புறமா இந்த அறிகின்ற கருவிகள், தத்துவங்கள் அதெல்லாம் கூட்டி அதுக்கப்புறமா இந்த உலகத்தை படைக்கிறார். உலகம் பிறந்தது எதற்காக? உலகம் பிறந்தது எதற்காக? உலகம் பிறந்தது உனக்கும் எனக்கும் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக. வேற எதுக்காக பிறந்திருக்கும் உலகம்? உலகம் பிறந்தது எதற்காக? ஓடும் நதிகளும் எதற்காக? அப்படின்னு எதற்காக 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 எதை நீ கேட்டாலும் உனக்காகவும் எனக்காகவும் ஆணவ மலத்தை நீக்கி சச்சிதானந்தத்தை அடைவதற்கு தானே தவிர இந்த உலகத்துல வேற எந்த ஒரு இயக்கமும் எதற்காகவும் இல்லை. சூரியன் உதிப்பது எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் வருவதற்காக. நிலவு சுத்துவது எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் வருவதற்காக. 9 கோள்கள் எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் பெறுவதற்காக. எங்க தாத்தா எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் பெறுவதற்காக. திருநீர் எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் பெறுவதற்காக. இந்த பிரபஞ்சத்திலே உங்களுடைய அறிவுக்கு எது வேண்டுமானாலும் நீங்க பார்த்து ஒரு கேள்வி. காற்று எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் வருவதற்காக. தார் ரோடு எதற்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தம் வர்றதுக்காக. பிள்ளைங்களை பெற்றுக்கிறது எதுக்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தத்தை அடையிறதுக்காக. கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக? ஆணவம் போய் சச்சிதானந்தத்தை பெறுவதற்காக. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆக இறைவன் தனு, கரண, புவனம் என்கின்ற உலகம் போகங்கள். வெறும் போனமா வீட்டில் அரிசி இருக்கு, அங்கே அரிசி இருக்குது, இங்கே ஆச்சி மிளகாப்பொடி இருக்குது, இங்கே டேப்பில் தண்ணி இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா நம்ம அதை வச்சு சாப்பிட்றலாமா? இன்னைக்கு முடியாதுல்ல. அது சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பாரா அவங்க கைவண்ணத்தில் வத்த குழம்பா மோர் குழம்பா அது பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட முடியும். சிவபெருமான் நமக்கு வெறும் உலகத்தை படைச்சிட்டேன், ஏதோ இருக்குது, 5 பூதங்கள் இருக்குது, தண்ணி இருக்குது குடிச்சிக்க, மண் இருக்குது சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னால் மண்ணை எப்படி சாப்பிட்றது? மண் இருக்குது, மலை இருக்குது சாப்பிட்டுக்க, நெருப்பு இருக்குது அதை வச்சு ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவர் நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக மாற்றி கொடுக்குறாரு. ஜாங்கிரி, பாதுஷா அப்படிலாம் மாற்றி கொடுக்குறாரு. அதுக்கு பேர் அனுபவ பொருள்கள் அப்படின்னு பெயர். தனு, கரண, புவன, போக பொருள்கள் என்று பெயர். இது ஏன் உண்டாக்கப்பட்டதுங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வாறு உண்டாக்கப்பட்டது? சரி, சிவபெருமான் ஆணவ மலத்தை நீக்கி இதுக்கு சச்சிதானந்தம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அது ஆணவ மலத்தை நீக்கணும் அப்படின்னா மாயை மலம்ங்கிறத ஒன்று சேர்க்குறாரு. இப்போ கீழே ஏதோ ஒரு தண்ணி கொட்டிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பாஞ்சு வச்சு நம்ம எடுப்போம், இல்லைன்னா ஒரு துணியை வச்சு தொடப்போம். தண்ணியை அப்படியே விட்டால் அது அப்படியே தான் நிற்கும். அதனால இறைவன் மாயை என்கின்ற ஒன்றை சேர்க்கிறார். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் உயிரை படைத்தாரா? உயிரை படைக்கல. உயிர் அனாதி. இப்போ வேற என்னதான் படைச்சார்? அவர் உடலை படைத்தார்.
எந்த ஒரு ஜீவராசியை நீங்க பார்த்தாலும், ஓரறிவுடைய தாவரங்களா இருந்தாலும், பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, மிருகங்கள், மனிதர்கள், யாரை பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கிற உயிரை சிவபெருமான் படைக்கல. ஃபர்ஸ்ட் அவரா படைக்கல உயிரை. அவரா படைக்கலைங்கிறதுனால அவரால் அழிக்கவும் முடியாது. உயிரை ஒரு காலம் அழிக்க முடியாது. படைத்தல், காத்தல், அழித்தல்னா அழித்தல் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிரை சிவபெருமானாலே அழிக்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய தன்வயத்தனாக இருந்தாலும் உயிரை அழிக்க முடியாது. கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடலாம், அதுக்கு பவர் அவருக்கு இருக்கு. மொத்தமா அழிச்சிட்டேன். முதல்ல இப்போ 2024 வந்து ஒரு 1,00,000 உயிர் இருந்தது. அப்புறம் ஒரு 200 நான் கொண்டுட்டேன். இப்போ வெறும் 800 தான் இருக்கு. அப்படிலாம் சிவபெருமான் கணக்கு சொல்ல முடியாது. அவர் கணக்கே தப்பாயிடும். ஆக இந்த உயிர் என்ற ஒன்று இருக்கிறது, உடல் என்ற ஒன்று சேர்க்கப்படுகிறது. அதுதான் தமிழ்ல நமக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து இரண்டும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு படிக்கிறோம். தமிழோட கான்செப்ட் தெரிஞ்சா சைவ சித்தாந்த கான்செப்ட் தெரிஞ்சிரும்னு அர்த்தம். சைவ சித்தாந்தம் தெரிஞ்சா தமிழ் தெரியும். தமிழ் தான் சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் தான் தமிழ். தமிழ் வாழ்க, சிவன் ஒழிக அப்படின்னு சொன்னாக்க அவன் நம்மளை கேணையன் ஆக்குறான்னு அர்த்தம். அடி முட்டாள் அப்படிங்கிறத நெத்தியில அடிச்சு சொல்றான்னு அர்த்தம். தமிழ் வாழ்க, சிவம் ஒழிக அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே சிவபெருமான் தான். தமிழை உண்டாக்குனவன் நம்ம தமிழ்ல தான் பேசுவான்னு சொல்றாங்க. முருகன்ட்ட எல்லாம் பேசும்போது தமிழ்ல தான் பேசுவார் அவர், அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த தமிழிலிருந்து நாம தமிழை கத்துக்கிட்டோமோ இல்லையா, தமிழ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? உயிர் என்று ஒன்று இருக்கிறது, உடல் என்று ஒன்று இருக்கிறது. நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னா என் உயிரும் வந்தது, என் உடலும் வந்ததுன்னு அர்த்தம். நான் சாப்பிட்டேன் என்றால் நான் சாப்பிட்டேன், என்னோட உயிரை சாப்பிட்டேன். நான் என்ற சொல் என்னுடைய உடலையும் உயிரையும் சேர்த்து குறிக்கிறது. இப்போ நீங்க மாணவன் வந்து முத்தியை அடைய போறீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நான் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுடைய உயிரை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அங்க போட்டாச்சுன்னு அர்த்தம், ரிசர்வேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் போனேன், நான் சொன்னேன், நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம உடலையே ரெஃபரன்ஸா வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் நம்ம இந்த பதி பசு பாசத்தை படிக்க வேண்டும் என்று அர்த்தம். இப்போ இறைவன் உயிர்களை படைக்கல. நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உடல்ல இருந்து உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகணும். அவ்வளோ ஈஸியா வந்துடாது, எடுத்துட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு பாதி நேரமாவது எடுத்துட்டு போகணும். நான் செய்வது, நான் பண்ணுவது அப்படிங்கும்போது என்னுடைய உயிர். இப்போ எனக்கு யாராவது முற்றோதல்ல பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம உயிர் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னே உயிர் மற்ற நேரத்துல எல்லாம் அங்கங்கே பிஸியாக இருப்பேன், இப்போ உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தர்றேன், உயிரை கேட்டுக்க அவங்க பாடுறத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கலாம். உடல் சும்மா உட்காந்துக்கும், உயிர் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு. உயிர் கேட்டுச்சுன்னா உயிர் என்ன பண்ணும்? சிவபெருமான் நான் சும்மா உட்காந்துக்கிறேன், நீ கேட்டுக்க பாடலை அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துரும். ஏன்னா உயிருக்கு உயிர் சிவபெருமான். என் ரத்தத்தின் ரத்தமே, என் இதயத்தின் இதயமே அப்படின்னு பிப்ரவரி 14 ரோஸ் கொடுப்போமே, அந்த உடலை இயக்குவது உயிர், உயிர் உள்ளிருந்து இயக்குவது சிவபெருமான். அதுதான் ஒன்றாயும் உடனாயும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படிலாம் நம்ம அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, உடலைத்தான் படைத்தான். உடலை மாற்றி மாற்றி கொடுக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அறியும் திறன் கொண்ட உயிர்கள், ஏன்னா உயிர்களோட இயல்பு வந்து அறியும் திறன் கொண்டதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆணவ மலத்தில் பிணைந்து அறியாமையில் கிடக்கின்றன. இறைவன் தன் ஒப்பற்ற கருணையால், இதெல்லாம் அவர் ஏன் செய்யணும் அப்படின்னா கருணையால் செய்கிறார். கருணை மட்டும் சிவபெருமானுக்கு இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் நடக்காது. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது சிவபெருமானை என்னன்னு சொல்றது, 15 தத்துவம் தாண்டியாச்சு, 24 தாண்டியாச்சு, ஆன்ம தத்துவம் முடிஞ்சிருச்சு, பிரகிருதி முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல என்ன இருக்கு? வித்யா தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல மாயை தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல சுத்த மாயை இருக்கு, அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல அவர். அதுக்கு மேல சிவபெருமான வர்ணிக்கணும்னா என்ன சொல்றது? அருள் பெரும் சோதி, அருள் சொன்னாரு, சோதி சொன்னாரு, கருணை சொன்னாரு. இது தவிர சிவபெருமான வேற வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆக பெருமான் என்ன பண்றாரு? ஒப்பற்ற கருணையால் உயிர்களை ஆணவ மலத்திலிருந்து மீட்டு அறிவை விளங்கச் செய்து பேரானந்தத்தை தர எண்ணுகிறான். இந்த அறிவை விளங்கச் செய்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த அறிவு விளங்கி இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்கும்.
சும்மா கம்பல்ஷனில் பண்ணி வச்சோம் அப்படின்னா நிரந்தரமாக. உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலத்தில் நிறைய டைவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிடிக்காது, இல்லை தெரியாது, பெண்ணை பற்றி முழுவதும் ஆணுக்கு தெரியாது, ஆணை பற்றி முழுவதும் பெண்ணுக்கு தெரியாது, இல்லை அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷனில் நீ இந்த பையனை தான் கட்டிக்கணும்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. அவங்க சொல்கிற கதை என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டா சரியாக, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரியாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டா சரியாகிற காலமெல்லாம் இப்போ இல்லை. கல்யாணம் பண்ணிட்டா கோர்ட்டுக்கு தான் போவாங்க. ஆக அறிவை விளங்க செய்ய வேண்டும். இல்லைன்னா சிவபெருமான் ஆணவ மலத்தில் இருக்கிற உயிரை தூக்கி அப்படியே எல்லாத்தையும் அள்ளி அப்படியே அந்த சாயுச்சியத்தில் தூக்கி போட்டு போயிருக்கலாம் ஒரே நிமிஷம். அங்கேருந்து திரும்பி இறங்கி வந்துடுவான். அதனால நல்லா பார்த்து தெரிஞ்சு அறிவு விளக்கம் பெற்று, நான் அறிவு பொருள், நான் விளங்கி இருக்கின்றேன், முன்னாடி எனக்கு விளக்கேற்றணுன்னே தெரியாது, இப்போ விளக்கேற்றுறேன், முன்னாடி திருமுறைகள்னா என்னன்னு தெரியாது, இப்போ திருமுறை பாடுறேன், திருமுறைகளில் 12 இருக்குன்னு தெரியாது, இப்போ அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன், 27 ஆசிரியர்கள் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன், சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன், சைவ சித்தாந்த சுடர் அதுவும் படிச்சுட்டேன், பஞ்சபுராணம் அதுவும் நான் பாடிட்டேன், திருவாசகம் அதுவும் நான் எழுதிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றொன்னா பண்ணிட்டு வர்ற உயிர் இறைவன் அங்கே சச்சிதானந்தத்தில் வைக்கும்போது நடந்து வந்த பாதையெல்லாம் தெரியுங்கிறதுனால அந்த இடத்த விடாமல் பிடிச்சிக்கும், சிக்கனை பிடிக்கும். இதெல்லாம் தெரியாமல் அவர் தூக்கி அங்கே வச்சாருன்னா இது என்ன பண்ணும், இவர் சரியில்லாத இடத்துல வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், இவருக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி, நம்மளா முயற்சி பண்ணால் இன்னும் பெரிய இடத்துக்கு போகலான்னு நினச்சி மேலேருந்து கீழே இறங்கி திரும்ப சாக்கடைக்கு வந்துடும். ஆக இந்த வார்த்தை அறிவை விளங்க செய்து தான் அவங்க சச்சிதானந்தத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு டக்குன்னு இருந்தாப்பா எல்லாரும் அப்படியே இந்த பக்கம் வாங்க, சச்சிதானந்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன் அந்த பக்கம் நகர்ந்த உடனே இதெல்லாம் நம்ம திரும்ப இங்கே வந்துடுவோம், ஆணவ மலத்துக்கு வந்துடுவோம். அதனால அந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி பேரானந்தத்தை தர எண்ணுகிறான். எல்லாரும் எல்லா தெய்வங்களும் தன்னிடம் இருக்கிறதை கொடுக்கும். பக்தனுடைய வழிபாட்டில் அதுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுன்னா, என்னப்பா வேணும் எடுத்துக்கப்பா, வேணும் எவ்வளோ வேணும், 1 லட்ச ரூபாய்க்கு வேலை வேணுமா வாங்கிக்க, ஆடு மட்டும் ஒன்று நல்ல ஆடாக வெட்டிடு, உனக்கு என்னப்பா வேணும், தினமும் 1000 ரூபாய்க்கு கடையில் லாபம் வரணுமா எடுத்துக்க, நல்ல கோழியாக நாட்டு கோழியாக பார்த்து ஒரு 9 கோழி வெட்டு அப்படின்னு அது கேட்டு கொடுக்கும், வாங்கிக்கும், அதெல்லாம் பண்ணும். சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மக்கிட்ட இல்லாமல் இதை செய்கிறார். இதுதான் அவர்கிட்ட நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தன்னையே தருகிறார். பேரானந்தம்னா எது, சிவபெருமான். சச்சிதானந்தம்னா எது, சிவபெருமான். சத்துன்னா எது, சிவபெருமான். சித்துன்னா எது, சிவபெருமான். ஆனந்தம், சத்துலேயே பெரிய சத்து எது, சிவபெருமான். சித்துலேயே பெரிய சித்து எது, சிவபெருமான். ஆனந்தத்திலேயே பெரிய ஆனந்தம் எது, பேரானந்தம். இந்த பேரானந்தம் யாரு, சிவபெருமான். ஆக அதையே அப்படியே தருகிறார். தன்னையே தருகின்ற தலைவனை நாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தனக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து தர்ற ஒரு தெய்வத்தை போய் கும்பிட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்க முடியுமா? நேரம் எவ்வளோ நேரம் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. இன்று வரலாம், நாளை வரலாம், நாளை மறுநாள் வரலாம். அதனால காலத்தை வீணாக்காம சிவபெருமானை விடாமல் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வந்திருக்கிற ஒரு கட்டளை. இப்போ இதுக்கு இறைவன் என்ன பண்றாரு, இந்த உயிருக்கு உடலை சேர்க்கிறாரு, ஒன்னொன்னா சேர்க்கிறாரு. இந்த மாலை கோக்குறவங்களுக்கு தெரியும், முதல்ல ஒன்று எடுத்துக்குவாங்க, அப்புறம் இன்னொன்று. பூ கோக்குறவங்களுக்கு தெரியும், பூ கட்டுறவங்க, பூ மாலை கட்டுறவங்களுக்கு. எடுத்தோடனே மாலையா வந்துடுதா, எடுத்தோடனே முதல்ல 1 2 எடுத்து வச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 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 ஒரு முளத்துக்கு வந்துருச்சு பூ. அதுபோல் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னு உயிரை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒன்றை வச்சு 2 சுற்றி சுற்றிட்டு, அப்புறம் பின்னாடி இன்னும் 2 வச்சு, அப்புறம் 2 போட்டு, அப்புறம் 2 வச்சு சுற்றி 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 கொண்டு 36 பூக்களை வைக்கிறார். 36 பூக்கள் கொண்ட மாலை தான் நம்ம உடல். 1 பூ, 2 பூ, 3 பூ, 4 பூன்னு 36 பூ சுற்றி 36. நீங்கள் நாளையிலேருந்து பூ கட்டும்போது எப்போ பூ கட்டினாலும் சிவபெருமான் 36 தத்துவங்களை இப்படி தான் சேர்த்துருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே கட்டுங்க. அந்த பூ புனித பூ ஆகிடும். பூ கட்டும்போதெல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமான் இதை எப்படி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சைவ சித்தாந்த மாணவர்கள் மற்ற இடங்களில் படிக்கிறவங்கெல்லாம் அவங்கள கேட்டால் சைவ சித்தாந்தத்துக்காக பயப்படுறது அப்படின்னாக்க இந்த வகுப்புக்காக தான் பயப்படுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக வகுப்புக்கு போகாமல் ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். கற்பனையில் வேற ஒரு உதாரணத்தை சொல்லி அதை புரிய வச்சுட்டு அப்புறமா அதுதான் இதுன்னு சொல்லி முடிக்கிறோம். அதான் நம்ம சைவ சித்தாந்த சுடருடைய ஒரு சிறப்பு.
இப்போது கம்ப்ளீட்டாக இந்த சிவபெருமான் இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம நார்மல் லைஃபுக்கு வாங்க, உலகியலுக்கு வாங்க. இப்போ நான் இருக்கேன், நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன், இல்லைன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன், இங்கே வர்றேன், ஒரு கிராமத்தை பார்க்குறேன். இங்கே எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. அங்கே சிட்டியில் நம்ம பார்த்தது எப்படி இருக்குது, இங்கே பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் எல்லாம் இங்கே ரொம்ப பூவராக இருக்குது, சரியாக இல்லை, மோசமான நிலையில் இருக்குது. குடிக்க ஒழுங்கான தண்ணி இல்லை, பெண்கள் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கிடையாது, வீட்டில் பாத்ரூம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, உட்காந்து ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை ஒரு விளையாடுறதுக்கு கிடையாது, கோவில் கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது அடடா அங்கே இருக்கிற மாதிரியே நம்ம எங்கேயும் பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவும் சொந்த ஊர் அப்படின்னா ஒரு பிடிப்பு கூடுதலாக வரும். இப்போ சிவபெருமான் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நான் இன்னொரு கேரக்டரை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், உதாரணம் சொல்ல போகிறேன். கிராமப்புறங்களில் ஆரம்பிக்கும் போதே கிராமப்புறம் என்று ஆரம்பிக்கிறேன். நான் ஏன் கிராமப்புறம் என்று சொல்லுகின்றேன் என்றால் இது அசுத்த மாயை பகுதி, அதனால கிராமப்புறம்னு ஆரம்பிக்கிறேன். அது மேலேயே எழுதிக்கிட்டு வாங்க. கிராமம் அப்படிங்கிறது அசுத்த மாயை சொல்கின்றேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கூட இல்லாமல் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப ஏழ்மை, ரொம்ப கேவலம் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? உண்ண உணவு கிடையாது, உடுக்க உடை கிடையாது, இருக்க இடம் கிடையாதுன்னா ரொம்ப கேவலமாக இருக்கான்னு அர்த்தம். அது மூணையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கூட அப்படின்னாக்க கேவலம் என்று பெயர். இல்லாமல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப புரியும். ஆசிரியர்கள்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பழைய மாணவர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வகுப்பு எடுக்க முடியும். இல்லைன்னா இது ஏதோ கதைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு வார்த்தையும் இது மணிவாசகருடைய மணி வார்த்தைகள் மாதிரி. கிராமப்புறங்களில் அப்படின்னா அசுத்த மாயையில் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறதுக்கு இங்கே முன்னாடியே ஒரு பில்டப் கொடுக்குறேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், நம்ம அடிப்படை தேவைகள், ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னா உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க இடம் வேணும். அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். இது கூட இல்லாத ஒருத்தன், உண்ணவே உணவு இல்லாத ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா கேவலமாக இருக்கான்னு. உடுக்க உடை இல்லாமல் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா கேவலம்னு சொல்கிறேன். இருக்க இடம் இல்லை, உடுக்க உடை, இருக்க இடம். இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறான், ரோட்டில் படுத்து கிடக்கிறான், பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறான்னா ஏன்டா அப்படி கிடக்கிறான்னு நம்ம கேவலமாக நினைக்கிறோம். அது கேவலத்தை காட்டக்கூடிய 3 நிலைகள் தான் உணவு இல்லை, உடை இல்லை, இடம் இல்லைங்கிறது. அந்த கேவல நிலையில்தான் இந்த உயிர்கள் இருந்தது. அதனால கேவல நிலை அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். துயரத்தில் முடங்கி கிடக்கும் மக்களை, துயரம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், ஆணவ மலம் என்று பெயர். துயரத்தில் முடங்கி கிடக்கும் என்றால் ஆணவ மலத்தில் முடங்கி கிடக்கின்ற மக்களை அப்படின்னா உயிர்களை எழுதிக்க. மக்களை என்று நான் சொல்வது உயிர்கள். பெரிய பெரிய 14 சாத்திர நூல்களில் 2500 பக்கத்தில் என்ன இருக்குமோ 2 வரியில் கொடுத்துருக்கோம். ஏதோ கதை படிக்கிற கிராமப்புறத்தில் உண்ண உணவு, உடுக்க விடையெல்லாம் இருக்கிறவங்களாம் துயரத்தில் ரொம்ப முடங்கி கிடந்தாங்கன்னா அவங்களாம் பார்க்குறான். அப்படி கிடையாது. 14 சாத்திர நூல்களும் உள்ளே வந்தாச்சு. துயரத்தில் என்றால் ஆணவ மலத்தில், முடங்கி கிடக்கும், துயரத்தில் என்ஜாய் பண்ணும், துயரத்தில் வாழ்ந்து வரும் அப்படிலாம் கிடையாது. முடங்கி கிடக்கும்னா என்ன? ஆக்ஷனே பண்ண முடியாது, எழுந்திரிச்சு கூட நிற்க முடியாது. நம்ம அப்படிதான் கிடந்தோம். எழுந்து நிற்கிறதா? நான் எழுந்திருக்க முடியும்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எங்க எழுந்து நிற்கிறது? இப்போ நமக்கு எழுந்திரிச்சு நிற்கணும், ஓடணும், சமணம் போட்டுக்கிட்டு உட்காரணும்னு தெரியுது, ஆனால் உட்கார முடியலை. அப்படி கிடையாது. அப்போ நான் இருக்கின்றேன் என்று எனக்கே தெரியாது. கேவலத்திலும் கேவலம் அந்த நிலை. அன்று நமக்கு உதவி செய்தான் சிவபெருமான், அன்று முதல் செய்து வருகிறான். அப்படிங்கும்போது இன்று செய்யாம விட்டுருவானா? இன்னைக்கு அவனுக்காக நம்ம என்னென்னவோ பண்றோம். நம்ம அறிவுக்கு எட்டிய வகையில், நம்ம நேரத்துக்கு எட்டிய வகையில் எதோ பண்றோம். ஒன்றும் பண்ணாதப்பவே உதவி செஞ்சவன் இன்னைக்கு அவனுக்கு நம்ம பணி செய்யும் போது உதவி செய்யாமல் போயிடுவானா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. துயரத்தில் என்றது ஆணவ மலத்தில் முடங்கி கிடக்கும். முடங்கினா என்ன? இந்த செம்பில் கழும்பு போல, நல்ல நீரை பாசி மறைத்திருப்பது போல, அரிசியில் உமி போல, இதெல்லாம் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். முன்னாடி படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் முடங்கி. ஏன் முடங்கிங்கிற வார்த்தையை போடுறேன்? ஒன்றும் ஆக்ட் பண்ண முடியாது. பேசாமல் அப்படியே கோமால கிடக்கிறவன் மாதிரி அப்படியே இருக்க வேண்டியது. கோமாவில் இருக்கிறவன் அனஸ்தீசியா கொடுத்தவன்ட்ட போயிட்டு டே முட்டாள் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? கோவப்பட்டு எழுந்துச்சு அடிப்பானா? யார் என்ன பேசுனாங்கன்னே தெரியாது. ஒரு காலையே அறுத்துருக்குறாங்க, இந்த இதயத்தை எடுத்துட்டு வேற இதயம் வச்சாங்க, அதுவே எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலையில் நீங்களும் நானும் கிடந்தோம். மக்களை நகர்ப்புறத்தை சேர்ந்த நல்லவர். இவர் நகர். அது கிராமம் என்றால் அசுத்தமாயே, இது நகர் அப்படின்னு நான் சொல்றது
சுத்தமாயி. சுத்தமாயிக்கு மேலே சொரூப நிலை அப்படி வச்சுக்கங்க. சொரூப நிலை இருந்தாலும் நம்ம சொரூபம்னு இப்போ சொன்னால் புரியாதுன்னு சொல்லி நகரம்னு சொல்லியிருக்கிறேன். ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், பூர்வீகம் உங்களுக்கு ஒரு ஊர் திருவாரூருக்கு பக்கத்துலேயா இருக்கும். இப்போ சென்னையில் செட்டில் ஆகி 60 ஆண்டுகளாக இருக்கும், 100 ஆண்டுகளாக கூட இருக்கும். தாத்தா அங்கே போயிருப்பார். மலேசியா இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்களுடைய பூர்வீகம்னு அப்படியே எங்கேயாவது நோண்டி பார்த்தா ஸ்ரீலங்காலே, தமிழ்நாட்டிலே, தென்னாடுடைய சிவனை போற்றி ஏரியாவில் தான் இருந்திருப்பாங்க. இங்கே இருந்து அங்கே போயிருப்பாங்க, அப்புறம் அப்படியே அங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அதுபோல் சிவபெருமானை நான் சொல்லும் பொழுது நகரத்தை சேர்ந்த, நகர்ப்புறத்தை சேர்ந்தன்னு சொல்கிறேன். இந்த நகர்ப்புறம்ங்கிறத சுத்தமாயை அப்படிங்கிறத எழுதிக்கங்க. சேர்ந்த நல்லவர் ஒருவர் பார்க்கிறார். ஒருவர் பார்க்கிறாருன்னு இல்லை, ஒருவர்னா நம்ம எத்தனையோ பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரோட்டில் போகும்போது எத்தனையோ பேர் பசியோட நம்மகிட்டே பிச்சைக்காரன் வந்து 1 ரூபா கொடுங்கன்னு கேட்குறான். கொடுக்குறோமா என்ன? கிடையாது. ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா நகர்ந்து தள்ளு தள்ளு தள்ளு, இடத்த காலி பண்ணு, அந்த அம்மாட்ட வாங்கிக்க அப்படி சொல்லிடுறோம் நம்ம. சிவபெருமான் அப்படி கிடையாது. பையில பணம் இருக்கு, அவன் பசிக்குதுன்னு சொல்றான். அவனுக்கு இது கொடுத்தா நமக்கு ஒன்றும் குறையாது, ஆனா அவனுக்கு வயிறு நிறையும். ஆனா நம்ம கொடுக்க மாட்டோம். பல அறிவு பகுத்தறிவெல்லாம் பயங்கரமா பயன்படுத்தும். இப்போ நம்ம 10 ரூபா கொடுத்தோம்னா, இப்போ இதே மாதிரி தானே இவன் தினமும் காலையில ஒரு 100 பேர்கிட்ட வாங்கினான்னா 100 × 10 எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபா ஆச்சு. ஒரு மணி நேரத்தில் 1000 ரூபா சம்பாதிக்கிறான். அவனுக்கு போய் நம்ம ஏன் கொடுக்கணும்? எவனாவது கொடுத்துக்கட்டும் அப்படின்னு நம்ம எஸ்கேப் ஆகிடும். சிவபெருமான் மட்டும் அப்படி எஸ்கேப் ஆயிருந்தான்னு வச்சுக்கங்க. பேச்சுக்கு சொல்றேன். சிவபெருமானுக்கு எங்கேருந்து விளக்கேற்றுறது? சிவபெருமான் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு அறிவு கிடையாது. ஆக இந்த பெருமான் என்ன பண்றாரு? நம்மளை பார்க்கிறார். அவர் ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லவர் என்றால் என்ன? 8 குணங்கள் கொண்டவர்னு அர்த்தம். இரக்க குணம் கொண்ட அவர். இரக்க குணம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இரக்க குணம் நான் சொல்றது கருணை. கருணையே வடிவாகிய அவர் அந்த மக்களை, மக்கள்னா உயிர், சைடில் எங்கேயாவது எழுதிக்கங்க, லெஃப்ட் சைடில். மக்களைனா உயிர்களை அவர்களின் துயரத்திலிருந்து மீட்டு, ஆணவ மலத்திலிருந்து மீட்டு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்துலயே சச்சிதானந்தம்னு சொன்னா புரியாதுங்கிறதுனால கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன, இப்போ நம்ம கிராமத்துக்கு போறோம், பார்க்குறோம், ரொம்ப ஏழையா இருக்காங்க, அடா இவங்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கலாமே, ஒரு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்கலாம், குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாமேன்னு தோணுது இல்லையா? அது போல சிவபெருமான் பார்த்துட்டு இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும். வாழ்க்கை தரம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நம்ம சொல்ற வாழ்க்கை தரம் சச்சிதானந்தம். சிவபெருமான் மாதிரி இந்த ஆண்டு ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகள்ல டாய்லெட்டு கட்டி தரோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல உங்க வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தரோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தரோம். அப்படி சொல்லலை சிவபெருமான். என்னையே நீ அடைவதற்கு அதுல இருந்து அவருடைய திட்டம் ஆரம்பிக்குது. என்னையே தருகிறேன் என்று சொல்கிறார். வாழ்க்கை தரத்தை அப்படின்னு சொல்வது சச்சிதானந்தத்தை கொடுக்க விரும்புகிறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இவன் ஓட்டு போடுவானான்னு பார்த்து கொடுப்பான். ஓட்டு போட மாட்டான் அப்படின்னா எவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஓட்டு லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கறதே நிறுத்திடுவான். ஓட்டு வேற ஆளுக்கு போடுறேன்னு சொல்லுங்க, அப்போ கூட நிறுத்திடுவான். எனக்கு ஓட்டு போடுவானான்னு பார்த்து தான் அரசாங்கம் எல்லா உதவிகளையும் செய்யும். ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாமாகவே முன்வந்து, நம்ம கேட்டாலும் கிடைக்காதது உலகியல்ல பார்க்குறோம், கேட்காமலே தானமாகவே முன்வந்து அந்த மக்களுக்கு, அதாவது உயிர்களுக்கு உதவ முடிவு செய்தது அவரின் ஒப்பற்ற கருணை. வேற ஒன்றும் சான்ஸே கிடையாது. இப்போ நம்ம போய் கேட்டோம் 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 கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேட்டதுனால கொடுத்துட்டாங்க. காரணம் என்னவாக இருக்கும்? கேட்டது காரணம், கொடுத்தது காரியம். சிவபெருமான் நம் மீது நமக்கு சச்சிதானந்தத்தை கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன காரணம், என்ன காரியம்? காரணம் என்ன? கருணை தான். வேற என்ன காரணம் இருக்கும்? நம்ம சச்சிதானந்தம் பெறுவதால் அவனுக்கு என்ன லாபம்? 0 லாபம். ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம். நம்மளால அவனுக்கு எதுவும் தேவை. 1/2 லிட்டர் பால் வாங்கிறதுக்கு பதிலாக 1/4 லிட்டர் வாங்கிக்கலாம்னு நினைச்சு நம்ம வாங்குறோம். 1/4 லிட்டரும் அவனுக்கு தேவையில்லை. 50 லிட்டர் பால் ஊற்றினாலும் அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சிவபெருமானின் கருணையால் அந்த மக்களை அறியாமையிலிருந்து மீட்க கல்வியை கொடுக்க எண்ணுகிறார். அறியாமை என்பது ஆணவ மலம், அதிலிருந்து மீட்பதற்காக இவங்களை மல பரிபாகத்தை கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்றேன்? கல்வி அப்படிங்கிறது மல பரிபாகத்தை கொடுக்க விரும்புகிறார்.
இதைத்தான் மூத்த சிவனடியார் திருவள்ளுவர் நாயனார் தனது 400வது குறளில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். உலகத்துல எல்லா செல்வங்களை விட எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, கப்பல் இருக்கு, பணம் இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, படிப்பு இருக்கு, எது சொன்னாலும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, கல்விதான் ஒப்பற்ற ஒரு செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதனால நான் கல்வியை எடுத்துக்கொண்டேன். எனக்கு இன்னும் வேற சில உதாரணங்களும் இதே மாதிரி விளக்க முடியும். என்னுடைய அலுவலக பணியில நான் கார்ப்பரேட் அட்வைசர். அதனால ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதுல இருக்கிற ஓனரு, அதுல இருக்கிற சிஇஓ, அதுல இருக்கிற ஜெனரல் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட்னு அப்படி நான் சொல்லலாம். இருந்தாலும் கல்வியால தான் எனக்கு கார்ப்பரேட்டே தெரிஞ்சுது. அதனால கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வி உதாரணத்தை எடுத்திருக்கிறேன். நான் அறியாமையில் இருப்பவரின் அறிவை வளர்க்கும் செயல்களை செய்ய நினைத்த அந்த நல்லவர் அந்த செயல்களை தன் மனைவியை கொண்டே செயல்படுத்துகிறார். சக்தியை கொண்டு செயல்படுத்துகிறார். சக்தியை கொண்டு செயல்படுத்துகிறாருங்கிறதெல்லாம் வார்த்தையில முரண்பாடு இருக்கு. சக்தியை கொண்டு செயல்படுத்துகிறாருன்னா நமக்கு கதை புரியறதுக்காக அப்படி போடுறோம். கதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஊர் தான் இருந்துச்சா? அந்த ஊருக்கு இவர் ஒருத்தர் தான் என்றும் ராஜாவா, அனாதி ராஜாவா? அது கிடையாது. சும்மா ஒரு உருவகத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு அங்க நிறுத்தி ஒரு ஊர் இருந்துதான், அதுல ஒரு ராஜா இருந்தாராம், இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி இருந்தாங்களாம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணுவோம். அதனால நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். சிவபெருமான் பார்த்தாராம், பார்த்துட்டு போய் பார்வதி கிட்ட சொன்னாராம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பார்வதி கிட்ட நான் சொல்ல பார்த்தது சிவபெருமான் சரி பண்ணணும்னு நினைச்சதுல இருந்து சக்தி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. அதை முதல்ல சொன்னால் மாணவனுக்கு புரியாதுங்கிறதுனால முதல்ல சக்தி கிட்ட போய் சொன்னாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆரம்ப நிலை மாணவர்கள்ங்கிறதுனால. முதிர்ந்த மாணவர்கள் அப்படின்னா சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டும்னு நினைச்சிட்ட இடத்துல இருந்தே சக்தி பிறந்தாச்சு, அபிராமி வந்தாச்சு. இனிமே நடக்கிறதெல்லாம் அபிராமியோடது. முதல்ல நினைத்ததோட சிவன் வேலை பார்த்தாரு, நினைச்சாரு, முடிஞ்சு போயிடுச்சு. மீதியெல்லாம் சக்தி. ஏன்? அவர் தான் செயல்படுறாரு. அவர் செயல்படும் போது அவரை சக்தின்னு சொல்றோம். நான் அப்படியெல்லாம் திருநீர் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து கிளாஸ் எடுக்கும்போது ஆசிரியர் குருநாதர்னு சொல்றோம். நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு வேற எங்கேயாவது நான் ரோட்ல புல் வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா அப்போ வேற பேர் சொல்லுவோம். அதுபோல சிவபெருமான் உயிர்களுக்காக ஏதோ இதை செய்ய வேண்டும் நினைத்ததுதான் சக்தியோட பிறப்பிடம். சக்தி வேற, சிவன் வேற கிடையாது. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவனை நமக்கு தெரியாது. உயிர் இல்லையேல் உடல் இயங்காது, உடல் இயங்கவில்லையேல் உயிர் என்ற ஒன்று இருக்கிறதே நமக்கு கெஸ் பண்ண முடியாது. இவர் உயிரோட இருக்கிறாருன்னு எப்படி சொல்றோம்? உடல் இயங்குறதுனால சொல்றோம். உயிரை நம்ம பார்க்கல, உடல் இயங்குவதை வைத்து உயிர் என்ற ஒன்று உள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆக சக்தி என்ற ஒன்றை பார்த்து சிவம் என்ற ஒன்று இருக்க வேண்டும், இல்லைன்னா அந்த சக்தியால செயல்பட முடியாது. ஆக சிவம் இருக்கு. சிவம் இருந்ததுதான் சக்தி. இப்ப நம்ம கதையில என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? உயிர் இருந்தது, உயிரின் மேல் இது கூட்டப்பட்டது, உடலை கூட்டினார் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். அந்த அடிப்படையில இதெல்லாம் ரொம்ப ஃபவுண்டேஷன் ஸ்டடி. இதுல எல்லாம் தெளிவா இருந்ததுதான் நீங்க ஆசிரியர் ஆக முடியும். சரி, இந்த நால்வர் செயல்களை தன் மனைவியை கொண்டே செயல்படுத்துகிறார். இப்போ இந்த மனைவின்னு சொல்லிட்டதுனால இப்போ நமக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடும். அவர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவர், அது ஓகே, ஒத்துக்கிறோம். இந்த அம்மா அப்படி கிடையாது, இது பத்திரகாளி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால அவரின் மனைவி அவரை போலவே. ஏன் அவரை போலவேன்னு சொல்லியிருக்கேன்? சக்தியும் சிவமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவரை போலவேன்ற வார்த்தையை சேர்த்துருக்கிறேன், சும்மா சேர்க்கல. நான் அந்த அவரை போலவே கட் பண்ணிட்டு அவரின் மனைவி கருணை கொண்டவள் அப்படின்னு போடலாம். யாரு நீ கேள்வி கேட்க போறாங்க? அவரை போலவே கருணை கொண்டவள். இப்போ தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். சிவத்துக்கும் சக்திக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. அவருடைய கருணையை இந்த அம்மாவுக்கு விளக்கி சொல்லி இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இவங்களை கையெழுத்து போட சொல்லி அப்புறமா நமக்கு பிறவி கொடுக்கணும்னு இல்லை. அவர் நினைத்தார், அந்த சங்கல்பம்னு சொல்லுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி கூட அவர் நினைக்க வேண்டியதில்லை, அதுக்கும் முந்தின நிலை. அங்கேயே அது செயல்பட ஆரம்பிக்கிறது. செயல்படுறதுக்கு பெயர் சக்தின்னு சொல்லுவோம். ஆக சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன் இருப்பது நமக்கு தெரியாது. சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது தெரியாதவங்க சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க சிவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிவம் இருப்பது தெரியாது. இருப்பது தெரியாதுங்கிறது வேற, இல்லைங்கிறது வேற.
எல்லாரும் அப்படியே வெளியில பாருங்க, சூரியன் இருக்கா பாருங்க, சூரியன் இல்லை. சூரியன் இல்லையா? இருக்கு, அமெரிக்கால இருக்கு. சூரியன் இருக்கிற சைடில் நம்ம நாடு இல்லை. அதுதானே தவிர சூரியன் அங்கே எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் கூட கிடையாது. சன் செட்டு, சன் ரைஸ் கூட சூரியனுக்கு கிடையாது, பூமிக்கு தான் உண்டு. இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவரின் மனைவி அவரை போலவே கருணை கொண்டவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சிவமும் சக்தியும் ஒன்றே. அதுதான் அவரை போலவேன்னு சொல்லியிருக்கிறேன். அறிவை வளர்க்கும் பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள். அவளும் ஞான சக்திக்கு அதிபதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அவர் கிரிக்கெட் விளையாடுவார், இந்த அம்மா வாலிபால் தான் விளையாடுவாங்கன்னு சொன்னால் இது மேட்ச் ஆகாது. அதனால 2 பேரும் ஒன்று தான். அறிவை வளர்க்கும் பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள், சிறந்த கல்வியாளர், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, 3 சக்திகளுக்கும் அதிபதி சக்தி அவள் சொல்றது தான் இப்படி சொல்லியிருக்கிறேன். எது நான் சொல்றேன்? மிகுந்த ஆர்வம் கொண்டவள். அண்டர்லைன் பண்ணிக்க. ஆர்வம் என்றால் இச்சா. சிறந்த கல்வியாளர்னா ஞான சக்தி. சிறப்பாக செயலாற்றும் திறமை கொண்டவள்னாக்க இச்சாசக்தி, கிரியாசக்தி. இச்சா, கிரியா, ஞான சக்தி அப்படின்னு இங்கே எழுதுனா ஒன்றும் புரியாதுங்கிறதுனால முதல் லைன் எப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு பின்னாடி சொல்லுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சிறப்பாக செயலாற்றும் திறமை கொண்டவள். சுருங்க சொன்னால் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 அம்சங்களும் பொருந்தியவள். அவள் இந்த கல்வி நிறுவனத்தை இப்போ அவள்கிட்ட சொல்லிட்டார் ஐயா. இப்போ அந்த அம்மா தான் சிவன். இப்போ ஐந்தொழில் செய்வது யாரு? அட்வான்ஸ் கிளாஸ் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும். ஐந்தொழில் செய்வது யாரு? சிவன். சும்மா சொல்லலாம், ஆனால் செய்யறது யாரு? சக்தி தான் செய்யறது. ஆக ஐந்தொழிலுக்கு அதிபதி யாரு? சக்தி தான். சூரியனை படைச்சது யாரு? சக்தி தான் படைச்சிருக்க முடியும். உயிர்களுக்கு உடல் கொடுத்தது யாரு? அதுவும் சக்தி தான் கொடுத்துருக்க முடியும். சிவன் என்ன கொடுப்பாரு? சிவன் கொடுக்குற மாதிரி ஆயிட்டாருன்னா சக்தி ஆயிடுறாரு. கொடுக்காம உட்கார்ந்துருந்தா சிவன், எழுந்திரிச்சு நடந்தா சக்தி. இப்போ எழுந்திரிச்சு நடந்து தான் உலகத்தை படைச்சிருக்காருன்னா அப்போ சக்தி தான் படைச்சிருக்கு. இப்போ சக்திங்கிறது யாரு? சிவன் தான். நடந்தா சக்தி, இருந்தால் சிவம், இயங்கினால் சக்தி. இதுலையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த உயிருக்கு கொடுக்கணும்னா நிறைய வேலை இருக்குங்க, நீங்கள் பாட்டி சும்மா சொல்லிட்டு போயிடுவீங்க. நம்ம வீட்டிலலாம் அப்படி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, சாட்டர்டே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, 4 பேர், சமைச்சு வைமா அப்படின்னு சொல்லிடுவார். சமைச்சு வைமான்னா அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குன்னு இந்த ஆளுக்கு தெரியாது. சும்மா சொல்லிட்டு போயிடுவார், நமக்கு அவருக்கு என்ன அப்படின்னு. அவங்க என்னங்க அசைவமா சைவமா? 2ம் பண்ணிவிடு. அசைவத்தில் என்ன ஃபிஷ்ஷா இல்லை கறியா கோழியா? 3ம் பண்ணிவிடு. ரொம்ப பெரிய பாரி வல்லல் சொல்லிட்டு போயிடுவார். 3. அப்புறமா அவனை 3ம் பண்ண சொன்னையும் 2 தான் பண்ண, அதில் பரவேறப்பட்டுக்குவார். எவ்வளோ கஷ்டம் இந்த அம்மாவுக்கு தெரியுமா இந்த ஒரு வார்த்தையை இவர் சொல்லிட்டு போகிறதுல? கடைசியாக நல்லதை சொல்ல மாட்டாங்க, கெட்டதை தான் சொல்லுவாங்க. அதுக்காக அதே மாதிரி தான் இந்த பராசக்தி நம்மளை எவ்வளோ தாங்கினாலும் கடைசியாக அவளை திட்டுவோம் நம்ம. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பணியை செய்வதுன்னு ஏற்றுக்கொண்டு விட்டதால் இந்த உயிர்களுக்கு வேற என்னென்ன வேணும்னு பார்த்து முதல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன், கையில அறக்கட்டளை மாதிரி ஒரு அறக்கட்டளை பள்ளிக்கூடத்தை நிறுவுறாங்க, யூனிவர்சிட்டியை நிறுவுறாங்க. இந்த அம்மா யூனிவர்சிட்டியை நிறுவனம் அப்படின்னா அதுக்கெல்லாம் போஸ்டிங் இருக்குது. ஒரு 5 பேர் முக்கியமான ஆளுங்களை நியமனம் செய்கிறார்கள். யார்? 5 பேரில் ஓகே. இந்த 5 பேரில் இந்த ஏற்கனவே ஒருத்தர் சிவபெருமான் இருக்கிறார், அந்த கணவன் இருக்கிறார், மனைவி சக்தி இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை இவங்க நியமனம் பண்ணுறாங்க. இது சக்தி நியமனம் பண்ணுறது. அவங்க யார் அப்படின்னா சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை அப்படிங்கிற ஒரு 3 கேரக்டரை இந்த அம்மா பில்டு பண்ணுறாங்க. ஸோ சிவன் என்று நம்ம சொன்னது நல்லவர், அவர் இவருன்னு நம்ம பேசுனதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நாதம். நாதம் அதுதான் சிவபெருமான். விந்து அப்படின்னு சொல்றது, விந்துன்னா இந்த விந்து நம்ம நினைக்கக்கூடாது, விந்து என்று சொல்லுவது சக்தியை சொல்கிறோம். அதுக்கப்புறம் சதாசிவம், அவங்க நியமிக்கிற அடுத்த லெவல் ஆள், தன்னுடைய பொறுப்பை நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு இன்னொருத்தரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவருக்கு பெயர் சதாசிவம். தாளாளருங்கிற இடத்துல சதாசிவம்னு எழுதிக்க. செயலாளர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறார். செயலாளர் யாரு? சதாசிவத்துக்கு அடுத்து யார் இருப்பா? மகேஸ்வரம் இருப்பார். செயலாளருக்கு பதிலாக மகேஸ்வரம்னு எழுதிக்க, பதிலாக இல்லை அந்த இடத்துல. பள்ளி நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. அதுக்கு பெயர் சுத்த வித்தைன்னு பேர். ஆனால் இதில் இன்னும் கண்டதையும் போட்டிருக்கலாம், இதில் போடலை. ஏன்னா சுத்த வித்தையில் இருக்கிறது மொத்தம் 5 தத்துவங்கள் தான் இருக்குது.
அதில் ஒன்று அவர் வீட்டுக்காரர் ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்காரம்மா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 3 பேர். அதனால 5 பேரோட நிறுத்தியாச்சு. இந்த 5 எது? நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இவங்க 3 பேர், அவங்க 2 பேர் இருந்துட்டதுனால இவங்க 3 பேர் அடிஷனலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர்களின் அலுவலகம், அதாவது கார்ப்பரேட் ஆஃபீஸ், நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த மற்ற 3 பேரை சேர்த்துருக்காங்களே, இவங்கெல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த இடத்த எங்கேருந்து கொடுக்கறது? மாயையிலேருந்து கொடுக்கலாம். மாயையிலேருந்து தான் கொடுக்க முடியும், வேற எங்கேருந்து கொடுக்கறது? மாயையில் இப்போ இவங்களை கொண்டு போயிட்டு திரும்ப அந்த கிராமத்திலே உட்கார வச்சோம்னாக்க இவங்களுக்கு இன்டர்நெட் இருக்காது, ரோடு இருக்காது, சாப்பிட்றதுக்கு வசதி இருக்காதுங்கிறதுனால இவங்களை சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய மாயையின் ஒரு பகுதி தான். அதுக்கு பெயர் சுத்த மாயை, சுத்த வித்தை, சுத்த மாயைன்னு பேர். மாயையில் 2 சைடு இருக்கு. அதில் ஒரு சைடுக்கு பேர் சுத்த மாயைன்னு பெயர். அந்த சுத்த மாயையில் இந்த 5 பேரும் இருந்து இயங்குகிறார்கள். இந்த 5 பேருடைய இயக்கத்தை நேரடியாக கண்காணிக்கிறது சிவபெருமான். ஓகே, சிவபெருமான் தான் நாதமாக வர்றார். சொரூப நிலையில சிவனாக இருக்கிறாரு. நாதமாக வருவது உயிர்களுக்காக இறங்கி வர்றது. அந்த இறங்க ஆரம்பித்த அந்த நிலையை நம்ம தடத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இறங்காமல் இருக்கிறது சொரூபம், நமக்காக இறங்கி வர்றது தடத்தம். இப்போ குளத்தில் குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த அப்பாவோ அம்மாவோ உள்ளே இறங்குவாங்க. அவங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு இறங்கலை, குழந்தைய நீச்சல் அடிக்க வைக்கிறதுக்காக இவங்க நீச்சல் குளத்தில் இறங்குவாங்க. பர்பஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் இந்த தத்துவங்களுக்குள்ள வர்றாரு அப்படின்னா எதுக்காக வர்றாரு? பிள்ளை நீச்சல் அடிக்கணுங்கிறதுனால அம்மா உள்ளுக்குள்ள வர்றாங்க, பிள்ளை சைக்கிள் கற்றுக்கணுங்கிறதுனால இவங்க பின்னாடியே ஓடுறாங்க, பிள்ளைக்கு பாட்டு வரணுங்கிறதுனால இவங்க பாடுறாங்க, பிள்ளை ஹோம்ஒர்க் முடிக்கணுங்கிறதுனால இவங்களும் பள்ளிக்கூடத்தில் என்ன நடத்துகிறாங்களோ அதெல்லாம் இவங்களும் படிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஏன் படிக்கிறாங்க? இவங்க பட்டம் வாங்குறதுக்கா? இவங்களுக்கு பட்டம் கொடுக்க போகிறதில்ல. இவங்க படித்தாதான் அந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியுங்கிறதுனால இவங்களும் படிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுபோல் இந்த அம்மா எல்லாத்துலேயும் நம்மளோட சேர்ந்து இயங்கி இந்த சுத்த வித்தைங்கிற 5 பேர் கொண்ட ஒரு சுத்த வித்தை, சுத்த மாயை, சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களை இப்போ நிறுவியாச்சு. அடுத்தது, இப்போ எல்லாருமே ஆஃபீஸ்லேயே உட்காந்துருந்தோன்னா வேலை நடக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி அதை சைட் போட்டு விற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா பிளாட் போட்டு ஆஃப் கிரவுண்டு, ஃபுல் கிரவுண்டு அதெல்லாம் போட்டு அது நல்லா சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிவிட்டு அப்படியோ இங்கேயோ கந்தரவக்கோட்டையில் உட்காந்துருந்தா வேலை நடக்குமா? ஆக ஏதாவது அங்கே சைட்டில் வேலை நடக்கும். சைட்டில் கல் போடணும், ஜேசிபி வச்சு எல்லாம் லெவல் பண்ணணும், அப்புறம் ரோடு போடணும், அங்கே அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் லைட் போடணும், அப்புறம் தார் ரோடு போடணும், அப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். எல்லாம் அங்கே நடக்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஆக சிவபெருமான் அசுத்தமாயி என்கின்ற ஒரு பகுதியில் அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு 7 பேரை அங்கே போடுறாரு. நீங்கள் அங்கே இருந்து பார்த்துக்கங்க. சைட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து செயல்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு 7 பேரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. 7 பேரையும் யாருக்காக அப்பாயிண்ட் பண்ணாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 7 பேரையும் நமக்காக அப்பாயிண்ட் பண்ணாரு. அது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. மாயையை சொல்லும்போது இதில் இந்த லிஸ்ட்டில் சொல்லும்போது காலம்லேருந்து ஆரம்பித்து மாயையை கடைசியில் சொல்லுவோம். தத்துவங்களாக அதை சேர்க்கும்போது மாயைங்கிறத மேலே சேர்த்துருப்பாரு. ஸோ அதனால் அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறும், அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இப்போ முதலில் 7 பேர் கொண்ட நிர்வாக குழு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை அமைக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்பு படிப்புக்கும் உண்டான கால அளவை நிர்ணயம் செய்யும். பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கணும். இப்போ நானே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட முடியுமா? நான் முதல்ல என்ன ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் சிலபஸ் இருக்குது, கவர்மெண்ட் சிலபஸ் இருக்குது, வேறு ஏதோ இன்னொரு சிலபஸ் ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. ஸோ எந்த சிலபஸ் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணணும். எதை வச்சு முடிவு பண்ணுவேன்? எந்த சிலபஸ்ன்னு சொன்னால் பிள்ளைங்களை சேர்ப்பாங்க பெற்றோர், சிபிஎஸ்சின்னு தான் சேர்ப்பாங்க அப்படின்னா சிபிஎஸ்சியை தான் நான் பண்ணணும். ஆக இறைவன் காலம், நியதி என்கின்றதெல்லாம் இப்போ படைக்கிறார். இந்த உயிர்களுக்கு பிறவி கொடுக்கணும், பிறவி கொடுத்து இந்த ஆணவ மலத்தோடைய பிடிப்பை நீக்க வேண்டும். அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன வேணும்? இதுக்கு காலம் வேண்டும் அப்படின்னு காலத்தை கொடுக்குறார். அப்புறமா இதுக்கு நியதி வேண்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும். அதுதான் இங்கே ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு வகுப்பு படிக்கிறதுக்கும் உண்டான கால அளவை, காலம் அண்டர்லைன் பண்ணிக்க, காலங்கிற தத்துவத்தை இங்கே தான் படைக்கிறார் சிவபெருமான்.
இந்த காலத்தை வச்சு அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு நம்ம இப்ப எப்படி கணிக்க முடியும்? சைவ சித்தாந்த மாணவன் டக்குன்னு சொல்லிடுவான். நம்ம காலத்தை வச்சு, நம்ம காலண்டரை வச்சு, நம்ம வாட்ஸ்அப்பை வச்சு சிவபெருமான் இப்போது தோன்றினார்னு சொல்ல முடியாதுடா. ஏன்னா நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்ச பின்னாடி 5 தத்துவங்கள் முடிஞ்சு இப்ப 6வது தத்துவம் மாயிக்கிட்ட வந்து 7வது தத்துவம் தான் கால தத்துவம். இந்த காலத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவனுடைய காலத்தை எப்படி கணிக்கிறது? கப்பை வச்சுக்கிட்டு கடலை எப்படி கடல் தண்ணி எப்படி அளக்கிறது? அதுதான் இது. ஸோ எத்தனை டேர்ம்ஸு, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, எக்ஸாம்ஸ் எப்போ வைக்கிறது, டேர்மில் எல்லாமே காலம் சம்மந்தப்பட்டது. காலம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கேன். முதல் பாயிண்ட்ல நான் அதை தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது நியதி. நியதி தத்துவத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பள்ளியில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதான் நியதி, சட்டத்திட்டங்கள், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து காலம் நியதிங்கிற தத்துவத்தில் வருது. காலம், நியதி, கலை வருது. கிராமத்தில் வாழும் கல்வி அறிவில்லா மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்து சொல்லி அவர்களை படிக்க தூண்ட வேண்டும். இப்போ எனக்கு ஆசை இருக்கு, எல்லாரும் பஞ்சபுராணம் பாடணும்னு சொல்லி. பாடுறாங்களா? பாட மாட்டாங்க. 1 லட்சம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், 2 லட்சம் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். 2 லட்சம் பேர் பாடிட்டாங்களா? பாட மாட்டாங்க. பாடுங்கன்னு சொல்லி ஒரு 1000 பேரை ஃபாலோ பண்றோம். பாடுறாங்களா? பாட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா இது? பஞ்சபுராணம் திருமுறைகள்லேருந்து இருக்குது. இந்த 5 பாடினா இவ்வளோ பலன் இருக்குது. இந்த 5 பாடுறதுக்கு நோட்டீஸில் அடித்து கொடுத்துருக்கு. இது பாடுறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகும். 3 வேளை பாடாட்டியும் 1 வேளையாவது பாடலாம். பார்த்தாவது படிக்கிறாங்களா? பாராயணம் பண்ணுறதை விடுங்க. இன்னைக்கு தினமும் காலையில் 6 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு யாராவது அதை பார்த்தாவது படிக்கிறாங்களா? படிக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய இந்த உயிர்கள்லாம் அவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருந்தது அப்படின்னா உலகமே இவ்வளோ நாள்லாம் தேவை கிடையாது. 2024 வரைக்கும் கூட வர வேண்டாம். நம்ம ஒரே வருஷத்தில் எல்லாருக்கும் முத்தி கொடுத்துருக்கலாம். ஆக முதல்ல இவங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்ல வைக்கும். இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள்லாம் கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகும்? முதல்ல நான் ஏன் படிக்கணும் கேள்வி கேட்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு போடான்னா நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு. வேலைக்கு போடான்னு சொன்னால் ஏன் வேலைக்கு போகணும்? அப்புறம் வட இந்தியர்கள்லாம் வந்து இங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு கொடி தூக்குறான். நீ வேலைக்கு போனால் அவன் எப்படி வருவான்? இங்கே நீ அந்த வேலையை செய்ய தயாராக இருந்தால் அவன் எப்படி வருவான்? வரமாட்டான். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அது வரைக்கும் பேசாமல் படுத்துருப்பான் குடிச்சிட்டு. அவன் வந்த பின்னாடி இன்னொரு தடவை வாட்டர் வாங்கிக்கிட்டு வட மாநிலத்து ஆளுங்களை இங்கே அப்பாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த மாநிலத்து ஆளுங்கள்லாம் வேலை செய்ய தயாராக இருந்தால் ஏன் வட மாநிலத்து இந்த ஆள் இங்கே வர்றான்? சப்ளை இல்லாததுனால டிமாண்ட் இருக்கு. கிராமத்தில் வாழும் கல்வி அறிவில்லாத மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்து சொல்லி அவர்களை படிக்க தூண்ட வேண்டியது இருக்கு. அந்த செயலையும் சிவபெருமான் செய்கிறார். சிலபஸ், டீச்சிங் பிளான், ரிவிஷன் டெஸ்ட் போன்றவை வரையறை செய்தல், காலம், நியதி, கலை, வித்தை அதை செய்தல், மேலே அறிந்த தேவைகளை பூர்த்தி செய்ய தகுந்த பள்ளிக்கூடத்தை அமைக்க தயாராகுதல். இப்போ எல்லாமே வெறுமனே பேப்பர்ல இருந்தால் ஏட்டு சுரக்காயத்தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்? பஞ்சபுராணம் அவங்க 10,000 பேர் பாடணும்னு சொல்கிறோம். 10,000 பேர் பாடணும்னா என்னென்ன வேணும்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம். 10,000 பேர் பாடணும்னா அந்த பாட்டு படிக்கிற மாதிரியும் இருக்கணும், கேட்குற மாதிரியும் இருக்கணும், அதுக்கு என்ன பொருள்னு தெரியணும், அதை எப்படி பாடுறதுன்னு யாராவது பாடி காமிச்சிருக்கணும், அப்புறம் எப்படி உங்களுக்கு பதிவு செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கணும், அப்புறம் கையிலே அறக்கட்டளையில் சேரணும்னா ஒரு லிங்க் இருக்கணும், அப்புறமா அவங்க பாடின பின்னாடி என்ன பண்ணுறது? பாடின பின்னாடி இன்னொரு ஆசிரியர்கிட்ட பாடி காமிக்கணும். எனக்கு கூகுள் மீட்டில் வர முடியாது, அப்போ நேரடியாக பாடி காமிக்கணும். நேரடியாக டீச்சரை பார்க்க முடியலை, கூகுள் மீட்டில் பாடி காமிக்கலாம். எனக்கு மத்தியானத்தில் நேரம் இல்லை, சாயங்காலத்தில் பாடலாம். சாயங்காலத்தில் நேரம் இல்லை, நடுவில் 4 to 5 பாடலாம். பாடின உடனே அவங்களுக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது தேடாமல் இருக்கணும். அதனால அவங்க நம்பர் போட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பிபி நம்பர் கொடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு வந்து அதை என்ன டவுன்லோட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது, அதுக்காக ஹார்ட் காப்பி கொடுக்கணும். அட கடவுளே, நீ உனக்கு பஞ்சபுராணம் படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு பஞ்சபுராணத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கே இவ்வளோ பிளான் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறிவை கொடுக்க வேண்டும், இவங்களெல்லாம் கிராஜுவேட் ஆக்கணும் அப்படின்னா சாதாரணமாக பண்ண முடியாது இல்லையா? வெறும் பேப்பரில் பண்ண முடியாது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயாராக வேண்டும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் பண்ண போறாரு. பள்ளிக்கூடத்தை கட்ட போறாங்க. பள்ளிக்கூடமோ கல்லூரியோ பில்டிங் கட்ட போறாங்க. பில்டிங்னு ஏன் சொல்றேன்னா பிசிக்கலா வரப்போகுது, தூளம் வரப்போகுது, அதனால சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ மாணவன் பள்ளியில் சேர தயார். ஒவ்வொரு வகுப்புக்கும் பாடத்திட்டமும் தயார். எல்லாம் பிளானிங் முடிஞ்சு போச்சு. இனிமேல் எக்ஸிக்யூஷன் தான் பாக்கி.
அடுத்ததாக பள்ளிக்கூடத்தை கட்டி, பள்ளிக்கூடத்தை மட்டும் கட்டினா பத்தாது, சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்களை நியமித்து, மாணவர்களின் தகுதிக்கேற்ப வகுப்புகளில் அட்மிஷன் போட்டு, இதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாணவர்களின் தகுதிக்கேற்ப அட்மிஷன் போட்டு, மாணவர்களின் தகுதினா என்ன? ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல்னு அர்த்தம். ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் அது சரியையில் இருக்கா, கிரியையில் இருக்கா, யோகத்தில் இருக்கா, ஞானத்தில் இருக்கான்னு பின்னாடி நம்ம படிக்கிறோம். நம்ம அதுபோல் இந்த உடலை சேர்த்த உடனே இந்த உடலை சேர்த்த உடனே எல்லாம் ஒரே மாதிரி பிரில்லியண்ட்டாக வராது. ஒன்று அதில் மக்கு இருக்கும், ஒன்று ஆவரேஜ் இருக்கும், ஒன்று பிரில்லியன்ட் இருக்கும், ஒன்று சூப்பர் பிரில்லியன்ட் இருக்கும். நடத்துறது ஒரே பாடம் தான், கேட்குறது அது வேறு வேறு மாதிரி கேட்டுக்கும். ஆக இறைவன் என்ன பண்ணுறாரு? இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கு வகுப்புகளுக்கு அட்மிஷன் போட்டு பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டு டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. டீச்சர் வந்தால் தானே அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால் டீச்சர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஞானேந்திரியங்கள் பற்றி சொல்ல போகிறோம். ஞானத்தை கொடுக்கறதுனால டீச்சர்னு சொல்கிறோம். பள்ளிக்கூடம் என்றால் என்ன என்பதே தெரியாத அளவுக்கு அறியாமையில் மூழ்கி கிராமப்புறத்தில் வாழ்ந்த குழந்தைகளுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் எல்லாரும் வாங்க, அடுத்த வாரம் எல்லாரையும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா, பள்ளிக்கூடமா இப்போவே நிறைய பேர் திருவாசகமா, திருமுறையா? தமிழ்நாட்டில் இவங்க பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பரம்பரையிலையும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆனால் திருமுறைனா என்னன்னு கேட்குறான், திருவாசகம்னா என்னன்னு. அது ஏதாவது பேக் மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தென்னாடுடைய சிவனை போச்சு. நான் வெளி மாநிலத்தில் வெளி நாடுகள்லாம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் திருமுறைனா என்னன்னு கேட்குறவன் இருக்கானா இல்லையா? 6 கோடி பேர். திருமுறை என்பது என்ன என்று தெரியாதவன் மினிமம் 6 crore people தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஷேம். நமக்கும் ஷேம். நமக்கு தனியாக தெரிஞ்சிருக்கிறது அது சந்தோஷம். நான் தெரியாத ஒரு நிலையில் அவங்கள வைத்துக்கொண்டே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஷேம் சொல்லிக்க வேண்டியதான். கவலைப்படாதீங்க, கையில் அறக்கட்டளையில் சரி பண்ணிடலாம் அதெல்லாம். இப்போது உடனே அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? பாடங்களை எடுத்தோடனே A+B² அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. அதனால முதல்ல அவனை கொஞ்சம் என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும், தாஜா பண்ணணும். அங்கப்பா படிக்கணும்ப்பா, படிப்பு தான்ப்பா நமக்கு உதவும், கல்வி தான்ப்பா நமக்கு ரொம்ப முக்கியம், இப்படிப்பா வாங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் தர்றேன் அப்படின்னு நடுவில் அவங்கள மோட்டிவேட் பண்ணி, சரி நான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன் அப்படின்னு அவன் சொல்லணும். இப்போல்லாம் நம்ம ஊர் ஸ்கூலில் ஃபெயில் போட்டால் ஆசிரியரை டெர்மினேட் பண்ணிவிடுவான். பாஸ் தான் போடணும். பாஸ் போடணும்னு ஆசிரியர்கிட்ட சொல்லி வருஷ ஆரம்பத்திலே சொல்லிட்டா அப்புறம் அவனுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாங்க? எப்படி இவனை பாஸ் தான் போட போகிறோம். அப்படி இருக்குது நம்ம கல்வி நிலை. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த மனவியல் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இந்த பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். 4 மனவியல் ஆலோசகர்கள், கன்சல்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 4 கன்சல்டன்ட் யாரு என்றால், மனவியல் அப்படின்னு சொன்னதுனால இது அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அசுத்த மாயிலிருந்து கீழே இறங்கி, வித்யா தத்துவத்திலிருந்து கீழே இறங்கி ஆன்ம தத்துவம் 24க்குள்ள வரப்போகிறோம். அப்படி வரும்போது நம்ம முதல்ல பார்க்கறது இந்த அந்த கரணங்கள் தான் பார்க்குறோம். அந்த கரணங்கள்னா மறைந்து இருக்கின்ற கருவிகள். இந்த கண்ணு காதையாவது நம்ம கண்ணால் பார்த்துடலாம். ஆனால் என்னுடைய மனம் எப்படி இருக்கு, என்னுடைய சித்தம் எப்படி வேலை செய்யுது, என்னுடைய புத்தி என்ன சொல்லுது, அகங்காரம் என்ன சொல்லுது, அது நாளும் ஒரே வேலையை செய்தா வேற வேலையை செய்தா, முதல்ல அது இருக்குதான்னே எனக்கு தெரியாது. எனக்கு புத்தி இருக்கான்னு எப்படி தெரியும்? மூளை இருக்கா தெரியும், அதுக்குள்ள புத்தி இருக்கான்னு எப்படி தெரியும்? தெரியாது. மனசுல என் மனசுன்னு இங்கேயே கை வைக்கிறோம். மனசு இங்கே இருக்கா, மனசு இங்கே இருக்கா, அதுவே எனக்கு தெரியாது. மனதாரன்னா மனதாரன்னு இங்கே வைக்கக்கூடாது. இதயமாறன்னு வேணா இங்கே வச்சுக்கோ, லங்ஸ் ஆறன்னா இங்கே வச்சுக்கோ, மனசார நான் சொல்றேன் அப்படின்னு இங்கே தான் வைக்கும். மனசு இங்கே இருக்குதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஆகையால் இதற்கு பெயர் அந்த கரணங்கள், மறைந்திருக்கின்ற கருவிகள் என்று பெயர். சாஃப்ட்வேர் மாதிரி பிரித்து பார்த்தாலும் தெரியாது. அதனால அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய 4 மனம் சம்பந்தப்பட்ட கருவிகளை இறைவன் சேர்க்கிறார். அதுக்கு பெயர் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று பெயர். அது 4த்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம். முதல்ல இந்த 4 சேர்க்கிறார். அடுத்தது என்ன பண்றாரு? மனவியல் ஆலோசகர்கள் தவிர 5 பேர் பாட ஆசிரியர்கள்னு கொடுத்துருக்காரு.
கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது மாதிரி பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் வேணும்ல. ஒரு காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. டீச்சிங் ஸ்டாஃப்னா என்ன, கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர்ஸ், அவங்களாம் டீச்சிங் ஸ்டாஃப். நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு இருப்பாங்க, அவங்க லேபரேட்டரியில் இருக்கிறவங்க, லேபில் ஹெல்ப் பண்ணுறவங்க, அவங்களாம் நான் டீச்சிங் ஸ்டாஃப். அதே டிபார்ட்மெண்ட் தான், ஆனால் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு பேர் அவங்களுக்கு. ஆக இங்கே நமக்கு டீச்சிங் ஸ்டாஃபை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். டீச்சிங் ஸ்டாஃப்ன்றது எது, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்ங்கிறதுனால அவங்கெல்லாம் ஞான இந்திரியங்கள், ஞான ஆசிரியர்கள் அல்லது ஞான இந்திரியங்கள் அல்லது ஞானேந்திரியங்கள் அப்படின்னு ஒரு 5 பேரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அடுத்தது உடற்கல்வி, பிசிக்கல் வேணும்ல, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு சினிமாவில் பாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ உடலை வளர்ப்பதற்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடலை பேணுவதற்கும் அப்படின்னு நான் அது வந்து கர்மேந்திரியங்களுக்காக உடல் கல்வி ஆசிரியர்னு சேர்த்துருக்கிறேன். 5 பிடி மாஸ்டர் இருப்பாங்களா, ஒருத்தர் தான் இருப்பார். சரி, 5 உடற்கல்வி ஆசிரியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யாருக்காக பண்ணுறாங்க? இப்போ ஆசிரியருக்காக நம்ம பள்ளியில் சேர்றோமா, நமக்காக ஆசிரியரை பள்ளியில் சேர்த்தாங்களா? நமக்காக ஆசிரியர் வந்தது, நமக்காக பள்ளிக்கூடம் வந்தது, நமக்காக காலம் வந்தது, நமக்காக நியதி வந்தது, நமக்காக மாயை வந்தது, நமக்காக சுத்த மாயை வந்ததும் நமக்காக, சிவபெருமான் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் நமக்காக, பராசக்தி பிறந்ததும் நமக்காக. இப்படி ஒருத்தன் நமக்கு உதவி செய்திருக்கிறான் என்றால் அவனை நாம் ஒரு நிமிட ஒரு நொடி பொழுது கூட மறக்கக்கூடாது. மறந்தாலே அது பாவமாக்கி நம்ம அடுத்ததுல ஊனமாக பிறக்க வைக்கும். முதலில் அதற்கான 5 இது முதல்ல வந்து 14 கருவிகளை இப்ப சேர்த்துட்டாரு. 4 வந்து மனம் சம்பந்தப்பட்டது, 5 அறிவு அறியக்கூடிய அறிவு சம்பந்தப்பட்டது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அது மாதிரி அறியக்கூடிய இந்த கேப்சர் பண்ண கண்ணால பாக்குறத வச்சுதானே நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் வந்திருக்காங்க கடைசியா? பழனிவேல் வந்திருக்கிறாங்க. பழனிவேல் என்ன சொல்றாங்க? ஐயா, 36 தத்துவத்தை எனக்கு தெரிந்து யாரும் இந்த அளவில் எளிமைப்படுத்தி நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு இதை நான் பார்த்தேன்? என் கண்ணால பார்த்தேன். கண்ணுங்கிற ஒரு கருவி எனக்கு இல்லை என்றால் இங்க நீங்க அனுப்புற மெசேஜை என்னால பார்க்க முடியாது. காதுங்கிற ஒரு கருவி இல்லை என்றால், இப்போ உங்களுக்கு அந்த கருவி இல்லை என்றால் நான் பேசுறது உங்க காதுல விழுகாது. ஆக இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காக, சுற்றுப்புறங்களை அறிந்து கொள்வதற்காக, நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்தை சம்பாதிப்பதற்காக இந்த 5 கருவிகளை கொடுக்குறாரு. அதுதான் வந்து நம்ம ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம். அடுத்தது கர்மேந்திரியங்கள், செயல்படுவதற்கு கர்மேந்திரியங்கள் 5. ஸோ 4, 5, 5 மொத்தம் 14 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக முதலில் அடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும். இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணதெல்லாம் யாரு? 4 பேர் மைண்ட் சம்மந்தப்பட்டவங்க 4 பேரை போட்டிருக்கிறாரு. அப்புறம் அறிவு சம்மந்தப்பட்டவங்க, அறிவை கொடுக்கக்கூடியவங்க, அதில் ஒரு 5 பேர் டீச்சிங் ஸ்டாஃப் போட்டிருக்காரு. ஒரு 5 உடல் சம்பந்தப்பட்ட கருவிகள் ஒரு 5 சேர்த்திருக்கிறாரு. 4, 5, 5 14 கருவிகள் ஆயிடுச்சு. 14 கருவிகள் போக இன்னும் மீதி இருக்கிறது எத்தனை? 10 கருவிகள் தான் இருக்கு. அதுல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 5 மூலப்பொருள்கள் தேவை. பள்ளிக்கூடம் கட்டணும். பள்ளிக்கூடத்துல 5 மூலப்பொருள்கள் தேவைப்படுது. மூலப்பொருள்கள், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பில்டிங், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம வாங்கணும் உங்களுக்கு தெரியும். வீடு கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பி கிடக்கும், செங்கல் கிடக்கும், மண் கிடக்கும், சிமெண்ட் கிடக்கும், ஜல்லி கிடக்கும். இது போல மூலப்பொருள்களை முதல்ல ஏற்பாடு செய்யணும். மூலப்பொருள்களை செஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்க முடியும். வீடு கட்டுறதுக்கு கொத்தனாரெல்லாம் வர சொல்லிட்டு அப்புறமா கம்பி இல்லை, கல் இல்லை, சிமெண்ட் இல்லைன்னு சொன்னா முட்டாள்தனம். அது பெருமான் நமக்கே எவ்வளவு அறிவு இருக்கே, சிவபெருமானுக்கு அறிவு இருக்காதா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறார். இன்னும் பில்டிங் கட்டலை. டீச்சர்களை கூப்பிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துடைய நோக்கத்தை எல்லாம் பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அது தனியாக கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிள்ளைங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா மெட்டீரியல் வாங்கணும். முதல்ல கம்பி வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், மண் வாங்கணும். இதெல்லாம் திட்டமிடுறாரு. நமக்காக இவ்வளவு வேலைகளை இந்த பிறவியில வேற யாராவது செஞ்சிருக்காங்களான்னா நிச்சயமாக கிடையாது. நம்மளுடைய தாய் செய்திருக்கலாம். அதுவும் ஒரு லிமிட்டோட தான் செஞ்சிருப்பாங்க. 18 வயசு வரைக்கும் செஞ்சிருப்பாங்க, 5 வயசு வரைக்கும் செஞ்சிருப்பாங்க. முதல் வருஷம் ரொம்ப அதிகமாக செஞ்சிருப்பாங்க, 2வது வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நமக்கு 40 வயசு ஆகும்போது தாய் செய்யற தாயை நம்ம பார்த்தே 40 நாள் ஆச்சு. அதனால தாய் நமக்கு அன்றாடம் எதுவும் செய்யறது இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் செய்யறதை தவிர வேற எதுவும் செய்யறது இல்லை. ஆக இப்போ நம்மளுடைய தாயே இவ்வளவு பணிகள் நமக்கு செய்ததில்லை. ஆனா வேற ஒருத்தர் நமக்கு இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார் என்றால் தாயை விட உயர்ந்தவராகத்தானே இருக்க முடியும்.
சில வசதி உள்ள வீட்டில் நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய்க்காக அவங்க செலவு பண்ணுகிற ஜிம்மி சாப்பிட்றது, ஜிம்மியை குளிக்க வைக்கிறது, ஜிம்மி மோஷன் போகிறதுக்கு அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா அது ரோட்டில் நடந்தால் தான் மோஷன் வரும் அதுக்காக அதை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போகிறது, அப்புறம் அதை குளிக்க வைக்கிறது, அதுக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அதெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் அதுக்கு பவுடர் போடுறது, அப்புறம் அது க்ரீம் போடுறது. ஒரு நாய்க்கு செலவு பண்ணுற நேரத்தை கூட சிவபெருமானுக்காக செலவு பண்ணாதவர்கள் மனிதர்கள்னு சொல்றதா விலங்குகள்னு சொல்றது? நாயை வளர்ப்பதற்கு பேணுவதற்காக செலவு பண்ணுகின்ற நேரத்தை கூட சிவபெருமானை பாடுவதற்கும் அவனை பற்றி அறிவதற்கும் 12 திருமுறைகள் இருக்கு, 14 சாத்திர நூல்கள் இருக்கு. இதுல அவ்வளோ நேரத்தை இதுல செலவு பண்றது அரை மணி நேரம் கூட பண்ண முடியல. பஞ்சபுராணம் பாடுறதுக்கு 1.5 நிமிஷம் போகும். பஞ்சபுராணம் பாட நேரம் இல்லையா? வேற எதுக்கு நேரம் இருக்கு? நாயை குளிப்பாட்டிக்கிறதே நேரம் இருக்கு, அதுலயே நேரம் போயிடுதா? நாயை பார்த்துக்கிறதே எனக்கு அதுதான் எங்களுக்கு பிள்ளை மாதிரி பார்க்கணும். எங்க வீட்டில் 2 பிள்ளை இருக்கு. ஒன்று எங்க பிள்ளை ராஜேஸ்வரன், இன்னொன்று எங்க நாய்க்குட்டி ஜிம்மி. அது ரெண்டும் எங்களுக்கு 2 பிள்ளை. இந்த 2வது பிள்ளையை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. பார்த்துக்கிட்டே நல்லா பார்த்துக்கிட்டு அடுத்த பிறவியில் இன்னும் 10 நாய் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நாய் பண்ணையே வச்சு நடத்தலாம், ஒன்றும் கவலை கிடையாது. நல்லா பார்த்துக்கிறதுனால பெருமான் ஓகே நாய் நல்லா வளர்க்குறியா, உன் திறமையை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி ஒரு 500 நாய்கள், தெரு நாய்கள் எல்லாம் பார்த்துக்கிற ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்துருவாரு அடுத்த பிறகு. பாருங்க, நாயை வளங்க. ஒரு நாய் இல்லை, 50 நாயை இப்பவே வளர்க்கலாம். ஆனால் நாயை பார்க்க வேண்டி இருப்பதால் சிவத்தை பார்க்கவில்லை என்று சொன்னால் அது ஏற்புடையதாக இல்லை. சிவத்தை பார்த்து கொண்டிருந்ததால் நாயை பார்க்க முடியவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். நாயையே பார்த்து கொண்டிருந்ததால் சிவபெருமானை பார்க்கவில்லை, திருமுறைகள் படிக்கவில்லை, சைவ சித்தாந்தம் படிக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கைன்னு உங்களுக்கே தெரியும். மாத்திக்க. சிவபெருமான் ரா மெட்டீரியல் ஏற்பாடு பண்றாரு, ஜல்லி வாங்க போறாரு, சிமெண்ட் வாங்க போறாரு, மண் வாங்க போறாரு. மண் எடுக்கணும்னா கஷ்டம், இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு கொண்டு வர்றாரு. ஒன்னொன்னா கிளாஸ் ரூம்ல பார்த்தல், கேட்டல், உணர்தல் போன்றவற்றிற்கு ஏற்றவாறு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைத்தல். நம்ம ஸ்மார்ட் பாடி தானே அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. கண்ணில் பார்க்கறதெல்லாம் மூளை உடனே பண்ணிடும். பெருமானே தங்களை சைவம் வளர்க்க அனுப்பியுள்ளார், பெருமான் சிக்கனை பிடித்து விட்டாரே அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறத இந்த கண்ணு எழுத்த தமிழை தான் படிச்சுது. இது பார்த்துது. கண்ணுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும். கண்ணு பார்த்துது. கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் என்ன பண்ணும், என்ன இருக்கோ அதை எடுக்கும். அது அவ்வளோதான். அவங்க சிரிக்கிறாங்க சிரிக்கலை அப்படிங்கிறது அது இப்போ வந்திருக்கு டெக்னாலஜி. ஆனால் ஃபோட்டோவை தான் அது எடுத்திருக்கு. அதுபோல் இந்த கண்ணு பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் அறிவு தான் அதை போய் ப்ராசஸ் பண்ணணும். அறிவு ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு உயிர் துணையாக இருக்க வேண்டும். உயிருக்கு துணையாக சிவபெருமான் இருக்கிறார். அதுதான் உடனாயும் இருத்தல்னு சொல்றது. உடனாய் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. கையை அப்படி ஆட்டுறேன் அப்படின்னா சிவபெருமான் உயிரை ஆட்டாம, உயிர் என்னுடைய புத்தியை ஆட்டாம, புத்தி என்னுடைய இந்த உடலை ஆட்ட முடியாது. அது ஒரு இயக்கம் என்று இருக்குதுனாலே சிவபெருமான் இயக்குகிறார் என்றுதான் அர்த்தம். அதுதான் ஒன்றாயும் உடனாயும் இருக்கிற பெருமான் சொல்றோம். ஆக இங்கே எல்லாமே சூப்பரா நமக்கு ஒரு கிளாஸ் ரூமை வச்சு கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, எல்லாருக்கும் காது கேட்குது, எல்லாருக்கும் தலை இருக்கு. தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் அவன காண்மீன்களோ, மூக்கே நீ நுகராய் முதுகாடுடைய முக்கண்ணனை மூக்கே நீ முரளாய். வாயே வாழ்த்து கண்டாய், வாய் என்ன பண்ணணும், வாழ்த்து கண்டாய். காது செவியே நீ கேளாய், சிவபெருமானுடைய பெருமையை கேளாய். காலே நீ நடந்து போய் எல்லா ஆலயங்களையும் தரிசனம் பண்ணு, தல யாத்திரை பண்ணு. அதுக்குதான் கால் கொடுத்தது. ஆக ஒரு கருவிகளையும் இறைவன் எதற்காக படைத்தான்? அவனை நோக்கிய அறிவு வளர வேண்டும் என்பதற்காக கொடுத்தான். அவனுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இல்லை, மற்ற எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது. கடன் வாங்க நேரம் இருக்கு, கடனை கட்ட நேரம் இருக்கு, புலம்ப நேரம் இருக்கு, குறை சொல்ல நேரம் இருக்கு, அடுத்தவங்களை பத்தி பேச நேரம் இருக்கு, டிவி பார்க்க நேரம் இருக்கு, நாய் வளர்க்க நேரம் இருக்கு. நாயின்னு கோச்சிக்காதீங்க. நாய் வளர்க்குறவங்க ஐயா எங்களை கமெண்ட் பண்றாரு நினைக்காங்க. மாடு வளர்க்க நேரம் இருக்கு, ஆடு வளர்க்க நேரம் இருக்கு, பூனை வளர்க்க நேரம் இருக்கு, மயில் வளர்க்க நேரம் இருக்கு, குருவிகள் வளர்க்க நேரம் இருக்கு, வீட்டில் அக்வாரியம் வச்சு பண்றதுக்கு நேரம் இருக்கு. சிவபெருமானுக்கு பஞ்சபுராணம் 1.5 நிமிஷம் பாடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 18,500 பாட்டுல 5 பாட்டு தெரியாது நமக்கு. பாவம். பள்ளிக்கூடம் நான் எல்லாரும் டெர்மினேட் பண்ணி சைலண்ட் பண்ணி எல்லாம் கல் மாதிரி கிடங்கன்னு போட்டுருவோம். அவருக்கு அந்த அளவு கூட முடியாது. அவரால் கருணை அதிகம் அவருக்கு.
பள்ளிக்கூடத்தில் 4 உளவியல் ஆலோசகர், 5 பாடாசிரியர்கள், 5 உடற்பயிற்சி, 5 மூலப்பொருள்கள், 5 வகுப்பறைகள், 5 வகுப்பறைகள் அதையும் கட்டியாச்சு. 5 வகுப்பறைகள் எல்லாம் சேர்த்து பள்ளிக்கூடம் ஆகுது. இப்போ 24 தத்துவங்கள் எழுதிக்கங்க. முதல்ல 4 தத்துவங்கள், அந்த 4 தத்துவங்களை அந்த கரணங்கள் என்று சொல்கின்றோம். மனம் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறமா ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கருவிகள், அந்த 5 படைக்கிறாரு. அப்புறமா செயல் கருவிகள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கை, கால், வாய், எருவாய், கருவாய் என்ற 5 படைக்கிறார். இந்த 5 செயல்படலைன்னா நம்மளால் செயல்பட முடியாது. அது 5 படைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கணும். பஞ்சபூதங்களை உருவாக்குறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். பஞ்சபூதங்களை உருவாக்குறதுக்கு என்ன ரா மெட்டீரியல்? தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், அதை பண்ணணும். அதுல இருந்து எடுத்து இந்த பஞ்சபூதங்களை படைக்கணும். பஞ்சபூதங்கள் என்ன இருக்கு? ஆகாயம், நெருப்பு, நீர், நிலம். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்சபூதத்தை படைக்கணும். ஆகாயத்தை படைத்தது எதற்கு? உங்களுக்கும் எனக்கும். நீர் படைத்தது எதற்கு? உங்களுக்கும் எனக்கும். நிலம் படைத்தது எதற்கு? உங்களுக்கும் எனக்கும். காற்று படைத்தது எதற்கு? உங்களுக்கும் எனக்கும். உலகத்தை படைத்தது எதற்கு? உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே. உங்களுக்கும் எனக்கும் உலகத்தையே படைத்த ஒரு பெருமானுக்கு 1.5 நிமிஷம் ஒரு நாள் நம்மளால ஷேர் பண்ண முடியாதா? 1.5 minutes 90 secondsல பாடுங்க. இன்னும் வேகமா பாடினா 30 செகண்ட்ல பாடுங்க. தொடர்ச்சியினுடைய தூவன் மெசேஜ் காடுடைய சூழலை படிப்பூஜையின் உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏற்று அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேறிய பெம்மானை வந்து இதான் விதித்து உரையார்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் வெதும்பி உள்ள பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சயசையை போற்றி என்னும் கைதான் நெய்யில் விடைய ஒளிவளர் விளக்கை விளப்பிலா ஒன்றை மண்ணுகத்தில்லை வளர்கினம் பக்தர்கள் வஞ்சகர் பொய்களை உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவை நீர்மொழி வேடிய சோதி நம்பளத்தான் மலை செல்வி வாக்கு 25 செகண்ட் தான். சிவபெருமானுக்கு இதை கொடுக்கறதுக்கு நமக்கு கொடுக்கல, என்ன இல்லைன்னு தெரியல. இதை கொடுக்க நேரம் நாயை கழுவுறதுக்கும் பாலிஷ் போடுறதுக்கும் டை அடிச்சுக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஆக 4 மனம் சம்பந்தப்பட்ட அந்த கரணங்கள், 5 கண்மேந்திரியங்கள், 5 அதாவது ஞான ஆசிரியர்கள், அடுத்ததாக 5 உடல் சம்பந்தப்பட்ட கர்மேந்திரியங்கள், அதுக்கு அடுத்ததாக பஞ்சபூதங்களை படைக்கணும். பஞ்சபூதங்களை படைக்கணும் அப்படின்னா அதுக்கு தன்மாத்திரைகள் இருக்க வேண்டும். ஸோ தன்மாத்திரை ஜல்லி, இரும்பு, கம்பி அதெல்லாம் பண்ணி அதுல இருந்து பில்டிங் பண்றேன். பில்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹாலை பார்த்தோம்னா என்ன இருக்கு? தாஜ்மஹாலில் கம்பி இருக்கான்னு எனக்கு தெரியல, சும்மா சொல்றேன். ஏதாவது ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், அது உள்ள என்ன இருக்கு? இந்த 5 பூதங்கள் இருக்கும். அது இல்லாம வேற என்ன இருக்க முடியும்? நீர் இருக்கும், நிலம் இருக்கும், காற்று இருக்கும், ஆகாயம் இருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு இருக்கு இப்போ குஜராத்தில். 3000 கோடியில் பண்ணியிருக்கிறாங்க. 1000 கோடி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் டாய்லெட் கட்டிடலாம். 3000 கோடியில் 3000 கோடியோ 30,000 கோடியோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? மண் இருக்குது, கல் இருக்குது, கம்பி இருக்குது, சிமெண்ட் இருக்குது, செங்கல் இருக்குது, கேப் இருக்குது, அங்கங்கே ஓட்டை இருக்குது, ஆகாயம் இருக்குது, காற்று இருக்குது, நீர் இருக்குது. 3000 கோடின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த உலகத்தையே நமக்கு பார்த்து 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 இன்னும் நம்ம பிறக்கலை. நம்ம பிறந்தால் என்ன தேவைப்படும் என்று படைத்து பிறக்க வைக்கிறான். இதை விட கருணையா நீங்க வேற யாரும் சந்திச்சிருக்கீங்க லைஃப்ல? கிளாஸ்மேட்ஸா, ரிலேட்டிவ்ஸா, மாமா, மச்சா, சித்தப்பா, நாத்தனார், குழந்தையார், அண்ணன், தம்பி, யாரையும் பார்த்துருக்க முடியாது. சிவபெருமானை தவிர நேர்மையானவனையும், சிவபெருமானை தவிர அன்பானவனும், கனிவானவனும், நமக்காக காலம் பூரா கஷ்டப்படுறவனையும், நம்ம அவனை கட்டி காட்டியும் அவன் நம்மளை கட்டியிருக்கான். நம்ம அவனுக்கு மனைவி இல்லாட்டியும் அவன் நமக்கு கணவன். நம்ம அவனுக்கு கணவனாக இல்லாட்டியும் அவன் நமக்கு மனைவி. நாம் அவனுக்கு பிள்ளை இல்லை என்றாலும் அவன் நமக்கு பெற்றோர். நாம் அவனுக்கு தாசனாக இல்லை என்றாலும் அவன் நமக்கு எஜமான். நாம் அவனுக்கு தோழன் இல்லை என்றாலும் அவன் நமக்கு தோழன். நாம் அவனுக்கு மனைவி இல்லை என்றாலும் அவன் நமக்கு கணவன். இதான் சிவபெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ என்னாச்சு? தத்துவங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தா முதல்ல ஒரு நாதம், சிவபெருமான், விந்து, சக்தி, அதுக்கப்புறம் சதாசிவம், அதுக்கப்புறம் மகேஸ்வரம், சுத்தவித்தை, இவங்கெல்லாம் இருக்கிறது சுத்த மாயைங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அது 5 தத்துவம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மீதி 31 தத்துவம் இருக்கு. அது முதல்ல 7 தத்துவம் அசுத்த மாயையிலேயே கொஞ்சம் அறிவு சம்பந்தப்பட்டது, திட்டம் சம்பந்தப்பட்டது, பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்றோமே, அதுதான் அது. அந்த பிளானிங் பண்றவங்க, திட்டமிடுகிறவர்கள்,
அவங்கெல்லாம் ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வித்யா தத்துவம்னு பேர். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக இந்த உயிரை இயக்கக்கூடிய உடலுக்குள்ளே வந்துடுறாரு. உடலை படைக்கணுங்கிறதுனால உலகத்தை படைக்கிறாரு. உலகத்தை படைக்கிறதெல்லாம் அறியணுங்கிறதுனால தனு கரண புவன போகம். வெறும் மலையாக கொடுத்துட்டு மண்ணாக கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட முடியாது. முன்னாடியே நான் அதை சொன்னேன். அதுக்காக இந்த இறைவன் ஆன்ம தத்துவங்கள் என்கின்ற 24 தத்துவங்கள் கொடுக்குறாரு நமக்கு. அதில் அந்த கரணங்கள்னு அறியும் கருவியை முதல்ல கொடுக்குறாரு. இது கொடுத்தாதான் மற்றதெல்லாம் அதுக்கு தெரியும். அறிவு இருந்தால் தான் எனக்கு கை நகர்றதுன்னு தெரியும். அறிவு இருந்தால் தான் நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆக அறிவில் முதல்ல அட்டாக் பண்ணுறேன். எங்கே அட்டாக் பண்ணணுமோ அங்கே தான் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கை காலு மூக்கு நாக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் 36 தத்துவங்கள் நேரடியாக நமக்கு அசுத்தமாயில 31ஐயும் இதெல்லாம் கண்ட்ரோல் சூப்பர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுத்தமாயில 5 தத்துவங்களையும் படைத்து மொத்தம் 36 தத்துவங்களை சேர்த்திருக்கிறார் சிவபெருமான். அறியாமையில் கிடந்த மாணவர்களுக்கு, அதாவது ஆணவ மலர் பிடிப்பில் கிடந்த உயிர்களுக்கு, மாணவர்கள்ங்கிறது உயிர்கள், அறியாமையில் கிடந்த மாணவர்களுக்கு அறிவை விளங்கச் செய்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் முத்தியை தருவதற்காக அந்த நல்ல மனிதர் அமைத்த இந்த கட்டமைப்புக்கு மொத்தம் 36 அங்கங்கள் இதில் இருக்கிறது. இதுல இருந்தே நீங்க சொல்லிடலாம். இப்போ பள்ளிக்கூடத்தை வச்சே சொல்லிடலாம். என்ன பண்ணாரு சிவபெருமான்? பார்த்தாரு, இந்த உயிர்கள்லாம் கேவலமா இருக்கேன்னு நினைச்சாரு. பள்ளிக்கூடம் இவங்களுக்கு கல்வியை கொடுக்கலான்னு நினைச்சாரு. கல்வி கொடுக்கறதுக்கு உடனே ஒய்ஃபு கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு. ஒய்ஃப் இன்னொரு 3 பேரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ சிவபெருமான் ஒய்ஃபு இன்னொரு 3 பேர் இவங்கெல்லாம் ரொம்ப மேல் மட்டத்தில் இருந்து கண்காணிக்கிறாங்க. அவங்களாம் இது ட்ரோன் கேமரா மாதிரி அவங்க. இன்னொன்று இங்கே இருக்கிற கேமரா, வீடியோ எடுக்கிறான ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி கேமரா. அங்கேருந்து பார்க்குறது ஒரு 7 பேர் இருக்காங்க. காலத்தை கொடுக்குறாரு, நியதிகளை வரையறுக்கிறாங்க, மாயைங்கிற உடலை அதுலேருந்து சேர்க்குறாரு. நம்ம 5 உடல் பின்னாடி படிக்க போகிறோம். 5 உடல் சேர்க்கறது 6வதாக மாயையை சேர்க்கறதுனால அதில் ஒரு 7 தத்துவங்களை அந்த இடத்துல வைக்கிறாரு. அதுக்கு கீழே ஆக்சுவலாக உடம்பை கொண்டு வர்றதுக்கு 24 தத்துவங்கள் இருக்குது. அதில் 4 அறிவு தத்துவங்கள், மீதி 20 இருக்குது. 20ல் அறியும் கருவிகள் 5, செயல்படும் கருவிகள் 5. இது நமக்கு பிண்டம் என்று சொல்லக்கூடிய நமக்கு அண்டம் படைக்கணும். அண்டம் படைச்சாதான் பிண்டம் இருக்க முடியும். அந்த உலகத்தை படைக்கும் போது 5 ரா மெட்டீரியல், ஜல்லி இரும்பு கம்பின்னு சொன்ன மாதிரி பில்டிங்குக்கு எப்படி கம்பி இரும்பு ஜல்லி சிமெண்ட் மண் வேணுமோ அதுபோல் இந்த 5 பூதங்களையும் படைக்கிறதுக்கு 5 தன்மாத்திரைகள் தேவை. இந்த தன்மாத்திரைகளுக்கும் இந்த அண்டத்துக்கும், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறோமே, தன்மாத்திரைகளிலிருந்தே தொடர்பை உண்டாக்கி கொடுத்துட்றார். அதுக்கு இதுக்கு ஒரு கோடு போட்டு வைக்கிறார், இதுலேயும் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி. ஆக 5 ரா மெட்டீரியல் மூலப்பொருள்களை கொண்டு 5 பூதங்களை படைக்கிறார். கடைசியாக படைக்கிறது பூதம். இப்போ உலகம் தோன்றியது, நீர் தோன்றுவதற்கு முன்னால நம்ம தோன்றியிருக்கு, நம்மளுடைய உயிர் தோன்றியிருக்கு. நிலம் தோன்றுவதற்கு முன்னால உயிர் தோன்றியிருக்கு. காற்று தோன்றுவதற்கு முன்னாடியே உயிர் இருந்தது. நெருப்பு தோன்றுவதற்கு முன்னாடியே உயிர் இருந்தது. ஆகாயம் தோன்றுவதற்கு முன்னாடியே உயிர் இருந்தது. இந்த உயிர்களுக்காக இறைவன் இதை விட இன்னும் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? யூ டெல் மீ, நீங்க சொல்லுங்க. அவர் இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்கலாம்? பேசாம விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அதை பண்ணல அவர். ஆக 36 தத்துவங்கள் சேர்த்துருக்கு. இப்போ நான் பள்ளிக்கூடத்தையே ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாதி பள்ளிக்கூடத்தை ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு பாதி நம்ம சைவ சித்தாந்த பாடத்துக்கு வாங்க. பள்ளிக்கூடத்திலே உட்காந்துடக்கூடாது. இப்போ ஒன்னொன்றுக்கும் நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கெல்லாம் பேர் சொல்லிக்கிட்டு வரேன். துன்பத்தில் கிடந்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச நல்லவர் யார் என்றால் சிவபெருமான். அதை தெரிஞ்சுக்கங்க. அவருடைய மனைவி கிட்ட சொன்னாரு, மனைவியை செயல்படுத்தினாருன்னு சொன்னமே, மனைவி என்று நான் சொல்லுவது சக்தி. தத்துவ அளவில் இது நாதம், சிவபெருமான்கிறது நாதம், விந்து என்று சொல்லக்கூடியது சக்தி. இந்த 2 பேரை தான் நமக்கு தெரியும். நமக்கு சிவனை ஒரிஜினலாக தெரியாது, இன்னும் யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாதம் தான் தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விந்து தான் தெரியும். நாதம் விந்து என்கின்ற முதல் 2 தத்துவம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சிற்றறிவுக்குள்ள அதுதான் இருக்கு. அதுக்கு மேலே இருக்கிறது அது அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் அறிவு வளரல. ஆக நமக்கு சிவபெருமான் யாரு? நாதம். நமக்கு பார்வதி யாரு? விந்து. இந்த நாதம் விந்து, விந்துவோடைய செயல்பாட்டுக்கு அப்புறம் தான் கூடுதலாக ஞான சக்தி இருந்தா இவ்வளவு, கூடுதலாக இச்சா கிரியா ஞான சக்தியை கொண்டவள் தான் அந்த விந்துங்கிறவள்.
அந்த விந்து அந்த இச்சா சக்தியை அதிகப்படுத்தி ஞான சக்தியை குறைச்சி அப்படி பண்ணுனா இது அப்படின்னு சொல்லி அடுத்த 3 தத்துவங்கள் அதுல இருந்து டிரைவ் ஆகி வருது, அதுல இருந்து வருது. இந்த 3 பேரும் வேற ஏதோ மதத்து கடவுள்னு நினைச்சிடாதீங்க. பார்வதி, பரமசிவன், அப்புறம் ஒரு இயேசுநாதர், கிறிஸ்து அப்படின்னு ஏதாவது ஒன்று சேர்த்துறாதீங்க. அது கிடையாது. பார்வதியே உயிர்களுக்கு இதை ஊட்டுவதற்கு இன்னும் கொஞ்சம் நான் அம்மா மாதிரி வேஷம் போடணும், மருமக மாதிரி நடிக்கணும், மனைவி மாதிரி இருக்கணும். ஒரு அம்மா வீட்டில் எத்தனை ரோல் பிளே பண்றாங்க. இந்த ரூமுக்கு போகும்போது மனைவியா போறாங்க, அந்த ரூமுக்கு போகும்போது மருமகளா போறாங்க, இந்த ரூமுக்கு போகும்போது தாயா உள்ள நுழைகிறாங்க. ஒரே அம்மா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போடுற தட்டையும் பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவணும் வேற கடைசியா நைட் 12 மணிக்கு. எவ்வளோ கஷ்டம். காலைல 5 மணிக்கே எழுந்திரிச்சோம். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு இருக்கிற இந்த அம்மா தான் நம்ம பார்வதின்னு சொல்லலாம். பார்வதின்னு சொல்லலாம், சிவகாமின்னு சொல்லலாம், அங்கேயர் கண்ணின்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம், கயல்விழின்னு சொல்லலாம், கயல் கண்ணின்னு சொல்லலாம். எத்தனை பேர்களில் வேணாலும் நம்ம அம்மாவை நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஆக முதல்ல நம்ம சொன்ன அந்த நல்லவர் ஒருத்தர் பார்த்தாரு, டவுன்லேருந்து ஒருத்தர் கிராமத்துக்கு வந்து பார்த்தாருன்னு சொன்னேன், அவர் சிவபெருமான். அவங்க ஒய்ஃபு கிட்ட சொன்னதுன்னு சொன்னது பார்வதி. தாளாளரை அப்பாயின் பண்ணது அப்படின்னு சொன்னது சதாசிவம். செயலாளர், காலேஜுக்கு செயலாளர் செக்ரட்டரி அப்பாயின் பண்ணதுன்றது மகேஸ்வரன். பள்ளி நிர்வாகம் செய்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்த வித்தை. சுத்த வித்தைங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது அது ஒரு தத்துவம். அதுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ஒரு லெவலை கிரியேட் பண்ணுறாரு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில். இப்போ நம்ம இந்தியாவில் பிரசிடெண்ட்டு ஒருத்தர் தான், பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் தான், அதுக்கு கீழே இறங்கிட்டா பல மினிஸ்டர் கிடையாது, மினிஸ்டர்ஸ் வந்துருவாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு லெவல் வைஸ் பார்த்தா பிரசிடென்ட்னு ஒரு லெவல் இருக்குது, பிரைம் மினிஸ்டர்னு ஒரு லெவல் இருக்குது, மினிஸ்டர்னு ஒரு லெவல் இருக்குன்னு லெவலை சொல்லும்போது சிங்குலரில் சொல்லுவோம் மினிஸ்டர்னு. ஆனால் மினிஸ்டர் ஒருத்தர் கிடையாது. ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, ரோடு மினிஸ்டர் இருக்காரு, சி மினிஸ்டர் இருக்காரு, ஸ்கை மினிஸ்டர் இருக்காரு, 56 மினிஸ்டர் இருக்காங்க. சுத்த வித்தை அது போல மினிஸ்ட்ரி லெவல். மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றது ஒருத்தர் கிடையாது, மினிஸ்டர்ஸ். ஆக சுத்த வித்தை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அதுக்குள்ள நிறைய இருக்கு. பேரை சொல்லும்போது சுத்த வித்தைன்னு நம்ம சொல்றோம். ஆக இந்த 5ம் முடிஞ்சு போச்சு. இந்த 5ம் இருக்கிற இடத்துக்கு பெயர் நகரம், சிட்டி அப்படின்னு நான் சொன்னது சுத்த மாயை. மாயைக்குள்ள தான் இருக்கு. இறைவன் பதி இருந்தது, பாசமாகிய இந்த மாயை இருந்தது. உயிர்களுக்கு இந்த மாயைக்குள்ள கொண்டு வந்து மாயையை சேர்க்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும், அவரும் உள்ள இறங்குறாரு. அவர் எதுக்குள்ள இறங்கியிருக்கிறாரு, மாயைக்குள்ளதான் இறங்கியிருக்கிறார். மாயைக்குள்ள போய் சிவபெருமான் இறங்கணுமா? தேவையாது, தேவையாது. பதி அணுகில் பசு பாசம் நிலாவே, பதியினை சென்று அணுகா பாசம். ஒரு காலம் மாயை போய் சிவபெருமானை பிடிச்சி அமுக்கி பேய் பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிக்கவே முடியாது. ஆக அவனை கண்டா பக்கத்திலே நிற்க முடியாத ஒரு மாயைக்குள்ள தானே இறங்கி செயல்படுகின்றான் என்றால் ஒஸ்ட்லையும் ஒஸ்ட் கண்டிஷன் அர்த்தம். சிவபெருமானே கேவல நிலையை ஆயிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த ஆளையும் இது மாதிரி மாட்டிக்க, அவரும் கேவலமாயிடுறார். ஏன்? நம்ம கேவலமா இருக்கிறதுனால அவர் கேவலமாகிறார். தான் கேவலமா, நம்ம கேவலமா இருக்கிறோன்றதுனால தன்னையும் கேவலப்படுத்தி கொண்ட சிவபெருமான் முக்கியமா, முந்தா நாள் வந்த சொந்தக்காரன் முக்கியமான, நேற்று வந்த ஃப்ரெண்டு முக்கியமா? நேற்று வந்த ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யும். புது வருஷத்துக்கு முன்னாடி வந்த கணவன் மனைவிக்காக எதை வேணாலும் செய்யும். 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்பா அம்மாவுக்காக எதை வேணாலும் செய்யும். அந்த சிவபெருமானுக்காக ஒன்றும் செய்ய மாட்டோம். 1.5 நிமிஷம் பஞ்சபுராணம் கூட பாட மாட்டோம். நகரம் என்று சொன்னது சுத்தமாயே, கிராமப்புறம் என்று சொன்னது அசுத்தமாயே. 7 பேர் கொண்ட அட்மினிஸ்ட்ரேஷன் குழு. அதாவது சுத்தமாக சைட்டில் தான் நான் பிளாட் போட்டு விற்கணும்னு சொன்னேன் என்னோட 10 ஏக்கர் இடத்த. அங்கே தான் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கேயே ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒருத்தர் இருப்பார், சேல்ஸுக்கு ஒருத்தர் இருப்பார், லோன் வாங்கி தரத்துக்கு ஒருத்தர் இருப்பார், படம் போட்டு காமிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார், உள்ளே கூட்டிகிட்டு போய் இடத்த காமிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? இங்கே மெட்ராஸில் உட்காந்துருந்தாங்கன்னா வேலை ஆகாது. இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கணும். அதுபோல் இந்த அசுத்த மாயைக்குள்ளேயே ஒரு 7 பேர், இந்த 5 பேர் போக இன்னொரு 7 பேரை அசுத்த மாயைக்குள்ள வைக்கிறார். அதுக்கப்புறமா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குழுன்னு நான் சொன்னது வித்யா தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லலாம். இந்த 6 தத்துவங்களும் சேர்ந்துருச்சுன்னா அந்த நிலைக்கு பெயர் புருடன் என்று பெயர். அடுத்த பாடத்தில் அதை பார்ப்போம். மாணவர்கள் அப்படின்னு நம்ம பேசிக்கிறது, அங்கங்கே மாணவர்கள்னு சொன்னதெல்லாம் உயிர்களாகிய நாம். பள்ளிக்கூடம்
அப்படின்னு நம்ம சொன்னது மூல பிரகிருதி அல்லது அசுத்தா அசுத்தமாயி அல்லது வெறுமனே பிரகிருதி அல்லது ஆன்ம தத்துவம், என்ன பேர் சொன்னாலும் அதுதான். 24 தத்துவங்களை கொண்ட இந்த தூளத்தை உண்டாக்கக்கூடிய ஷேப் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ஷேப்பில் நம்ம சொல்ல முடியாது, அறிவில் தான் இருக்கும். இந்த அறிவையும் ஷேப்பையும் கொண்டு வர்றோம். சிவபெருமான் உயிர்களுக்கு அவர் என்ன மாதிரி இருக்கிறாருன்னா, ஒன்று உருவ நிலையில் இருப்பார், இன்னொன்று அருவ நிலையில் இருப்பார், இன்னொன்று உருவ நிலையில் இருப்பாருன்னு சொல்லுவோம். அதுபோல் இப்போ உருவ நிலையில தான் இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம். அருவ நிலை என்று சொல்லக்கூடியது வித்யா தத்துவங்கள், சிவ தத்துவங்கள், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அருவ நிலை. உருவம் இதுக்கும் அதுக்கும் இல்லாமல் நடுவில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த நம்ம டெஃபினட்டாக இந்த என்ன சொல்லலாம், அந்த கரணங்களை சொல்லலாம். மனம், சித்தி, புத்தி, அகங்காரம். இது பியூர் அறிவாகவும் இல்லை, இந்த உலகத்திலையும் இல்லை, இதையும் அதையும் சேர்க்கிற ஒரு இணைப்பு பொருளாக அது இருக்கிறது. ஆக அந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம சொன்னது மூல பிரகிருதி, 24 தத்துவங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் பிரகிருத்தினாலும் மூல பிரகிருத்தினாலும் ஒன்று தான். அந்த பிரகிருதி 24 தத்துவங்களில் முதல்ல 4 தத்துவங்கள் மனம் சம்பந்தப்பட்டவர்கள். அதான் மனம், சித்தம், புத்தி. எல்லாரும் சொல்லும்போது உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு சித்தி ஆயிடுச்சு. சீரியலில் சித்தின்னு ஒரு சீரியல் பல வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து சித்தம்னு வரத்துக்கு எங்கே சித்தம்னு சொல்லணுமோ அங்கெல்லாம் சித்தின்னு சொல்லணும். மனம், சித்தி, புத்தி அப்படிதான் சொல்கிறேன். ஏன்னா புத்தி 3 எழுத்துல இருக்கிறதுனால எல்லா மாணவர்களும் அந்த காரணங்கள் சொல்லுங்க. மனம், சித்தி, புத்தி. சித்தியை சொன்னாதான் புத்தியே நமக்கு வருது நமக்கு. ஆக மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற ஒரு 4 மனவளம். 5 பாட ஆசிரியர்கள், அது ஞானேந்திரியங்கள். ஏன் பாட ஆசிரியர்கள்னா அவங்க மூலம்தான் அறிவு நமக்கு வருது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸ், இங்கிலீஷ். அது மாதிரி டீச்சர் 5 டீச்சர் அந்தந்த பாடத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்க. அது அந்த கண்ணு டீச்சர் என்ன பண்ணுது, பார்க்கறத சொல்லித்தருது. காது டீச்சர் என்ன சொல்லுது, கேட்டு சொல்லித்தருது. மூக்கு டீச்சர் என்ன சொல்லுது, முகர்ந்து சொல்லித்தருது. நாக்கு டீச்சர் என்ன சொல்லுது, எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லித்தருது. உடல் டீச்சர் என்ன சொல்லுது, எப்படி என்ன ஊர்வனம் இருக்குது அப்படின்னு தொடு உணர்ச்சியை அது சொல்லுகிறது. இந்த டீச்சர்கள் எல்லாம் 5 டீச்சரும் நமக்கு அறிவுக்கு இன்புட் கொடுக்குறாங்க, அறிவிக்கிறாங்க. அறிவித்தால்தான் அறியும் உயிர்னு அறிவிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு ஞானாசிரியர்கள் அப்படின்னு பேர். ஞான இந்திரியங்கள்னு பேர். இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு. மாணிக்கவாசகர். இந்திரிய வயம் மயங்கி, இந்த இந்திரியங்களாகிய 5 இந்திரியங்கள் வயம் மயங்கி, கண்ணு பார்க்கலாம், அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆசை வந்துருச்சு, சுவிட்சர்லாண்டு நல்லா இருக்குதாமே, சுவிட்சர்லாண்டு பார்க்கலாமே அப்படின்னு ஆசை வந்துருச்சு. இதை பார்த்து அதை பார்த்து கண்ணு இன்னும் வெளியில பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு. சுவிட்சர்லாண்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆக இந்த இந்திரியங்களாகிய கண்ணு, காது, இதை கேட்டு அதை கேட்டு, நான் சத்குருநாதன் பாடுறது நல்லா இருக்குது, அப்படியே ஆரம்பிக்குது. அப்புறம் எஸ்பிபி பாடுறதும் நல்லா இருக்குது, டிஎம் சௌந்தரராஜன் நல்லா இருக்கு, மனோ நல்லா இருக்கு அப்படின்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அது பாட்டு. அப்புறம் மூக்கு நுகர்ந்து பார்க்குது, இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு, இந்த ஸ்மெல், இந்த சென்ட் அடிச்சுக்கலாம், அது அடிச்சுக்கலாம், இது அடிச்சுக்கலாம், கார்னியர் போடலாம், ஆக்ஸ் போடலாம், அப்படி போய்கிட்டே இருக்கு. அது போல நாக்கு டேஸ்ட். இது முறுக்கு அப்படின்னா அது நாமக்கல் தான், திண்டுக்கல் கூட கிடையாது. இப்போ நாமக்கல் தான் முறுக்குக்கு சிறப்பு. சிப்ஸு அப்படின்னாக்க இங்கே பாலக்காடு தான், கேரளா பார்டரில் தான் வாங்க. நேந்திரங்காய் சிப்ஸ் வாங்குறது தான். அங்கே வாங்கினதான் அங்கேயும் டக்குன்னு வாங்கிடக்கூடாது. அங்கேயும் தேங்காய் எண்ணெயில் பண்ணதும் இருக்கும், இந்த எண்ணெயில் பண்ணதும் இருக்கும். அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அடா நாக்கு சிவபெருமானை பாடுறதுக்காக கொடுத்தது. அதை வச்சு நம்ம வேற எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறோம். கால், கை, வாய், எருவாய், கருவாய் அப்படின்னு சொல்கிறது. எருவாய் அந்த முன்னாடியெல்லாம் விளக்கம் இல்லாமல் இருந்தது. நிறைய மாணவர்கள் அதை கேட்பாங்க. எருவாய்னா மலம், எருன்னா மாடு எரு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், மலத்தை கழித்திருக்கு என்று பெயர். எரு அல்றாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க, எரு கிடக்கு. எருன்னா மலம், நம்ம மலம் இல்லை, மாட்டோட மலத்தை எருன்னு சொல்லுவாங்க. ஆக எரு போகின்ற மலம் கழிகின்ற வாய்கள் உடல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எருவாய் அப்படின்னு சொல்லுவோம். எருன்னா ஒன்லி மோஷன் போகிறது மட்டும் கிடையாதுன்னு இல்லை, யூரின் போகிறதும் எருவாய் தான், அதுவும் கழிவு பொருள் தானே. ஆக மலம் ஜலம் கழிக்கும் துவாரங்கள், அதுக்கு பெயர் மொத்தமாக எருவாயின்னு பேர். கருவாய் அப்படின்னு சொல்கிறது கருத்தரிக்கிறது.
ரீப்ரொடக்ஷன், திரும்ப உறவு கொண்டு நம்ம கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஓட்டைகள், அதெல்லாம் வந்து கருவாய் அப்படின்னு சொல்கிறோம். இனப்பெருக்கத்துக்கு உண்டான துவாரங்கள். அதெல்லாம் பெருமான் எப்படி பார்த்து படைக்கிறார் பாருங்க. முதல்ல படித்த ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரும் இனப்பெருக்கம் பண்ணாதான் மீதி உயிர்கள் முக்தி அடைய முடியும். ஏன் இனப்பெருக்கத்தை கொடுத்தான் சிவபெருமான்? இனப்பெருக்கம்ன்ற ஒன்று இல்லாமலே இருந்திருக்கலாமே. இல்லாமல் இருந்தால் எல்லா உயிர்களும் எப்படி முக்தி அடைகிறது? கோடானு கோடி உயிர்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னா இனப்பெருக்கம் கொடுக்கணும். இனப்பெருக்கம் கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான கருவிகளை கொடுக்கணும். அந்த கருவிகளை கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான ஹோல்ஸ் கொடுக்கணும். அது கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான மூலப்பொருள் கொடுக்கணும். எவனுமே இப்படி நமக்கு கருணை செய்திருக்க மாட்டான். 5 மூலப்பொருள்கள்ன்றது தன்மாத்திரைகள், 5 வகுப்பறைகள்னு நம்ம சொன்னது பஞ்சபூதங்கள். கிளாஸ் ரூம்னு சொன்னோமே, அதெல்லாம் பஞ்சபூதம். கிளாஸ் ரூமில் கூட வெண்டிலேஷன் மாதிரி போட்டிருப்பேன். காற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர், நிலம், நெருப்பு, காற்றை படைச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆக பஞ்சபூதங்கள் தோன்றியது நமக்காக. பஞ்சபூதங்களை போய் நம்ம கும்பிட வேண்டியது கிடையாது. பஞ்சபூதம் தான் நம்மளை கும்பிடணும். நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி அதுதான் நம்மளை கும்பிடணும். நவகிரகங்களெல்லாம் நம்மளை கும்பிடணும். உன்னால தான் எனக்கு பிறப்பு. சில பேர் நமக்கு வேலை வாங்கி கொடுத்தா நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களால் தான் இந்த வேலை கிடைச்சது, உங்களால் தான் இந்த நாட்டுக்கே நான் வந்தேன், உங்களால் தான் நான் மேலே உயர்ந்தேன், உங்களால் தான் எனக்கு இன்னைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி 9 கிரகங்களும் நம்ம காலில் விழுந்து கும்பிடணும். உங்களால் தான் நான் பிறந்தேன். சனி பகவான் எப்படி பிறந்தாரு? உங்களால் தான் நான் பிறந்தேன். நீங்கள் பிறக்கலைன்னா நான் பிறந்திருக்க மாட்டேன். செவ்வாய், சுக்கிரன், ராகு, கேது எவனாக இருந்தாலும் சூரியன், சந்திரன் இல்லை நம்மளை பார்த்து தான் கும்பிடணும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அதற்கு மிகவே. நம்ம அடியாராக இருந்தோம்னா அதெல்லாம் நம்மளை கும்பிடும். நம்ம அடியாராக இல்லாமல் அடியாளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் அதை கும்பிடும். ஆசிரியர்கள், மூலப்பொருள்கள், வகுப்பறைகள், இந்த 24ஐயும் சேர்த்து ஆன்ம தத்துவங்கள்னு சொல்கிறோம். இப்போ மொத்தத்தில் சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள்னு சொல்லக்கூடியது 7, ஆன்ம தத்துவங்கள் 24. இந்த சிவ தத்துவங்கள் பக்கத்தில் எழுதிக்கங்க. சிவ தத்துவம் இருக்கிற இடத்துக்கு பெயர் சுத்தமாயே என்று பெயர், வித்யா தத்துவங்கள் இருக்கிற இடத்துக்கு பெயர் அசுத்தமாயே என்று பெயர், ஆன்ம தத்துவங்கள் இருக்கிறதும் அசுத்தமாயே தான். அசுத்தமாயி, அது அசுத்தமாயிலேயே கொஞ்சம் மோசமானது. கப்பில் டீ இருந்ததுன்னா மேலே இருக்கிற டீ ஒரு நல்லா இருக்கும், அடியில் இருக்கிற கருப்பு அந்த டீ தூளோட உறைஞ்சி போயிருக்கும். அதுபோல் அழுக்காக இருக்கிறது அசுத்தமாய். அங்கே தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகம், பகுத்தறிவு எல்லாம் எங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த அசுத்தத்தில் பேசுகிறோம். அசுத்தம் தாண்டி அசுத்தத்துக்கு போய் சுத்தத்துக்கு போய் அப்புறமா தான் அருட்பெருஞ்சோதினா என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளே அருட்பெருஞ்சோதி ஆயிடலாம், கவலைப்படாதீங்க. 36 தத்துவங்கள் கொண்டது தான் இந்த உலகமும் உடலும். சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதுதான் தனு, கரண, புவன, போகம். எழுதிக்கங்க. தனுவும் கரணமும் அப்படின்னு சொல்றது உடல் சம்பந்தப்பட்டது, பிண்டம். தனு, கரண, புவனம், போகம் அப்படிங்கிறது அண்டம். ஸோ அண்டத்தை படைக்கிறாரு, பிண்டத்தை படைக்கிறாரு, அனுபவக்கூடிய பொருள்களை படைக்கிறாரு, என்னத்தை எல்லாத்தையும் படைக்கிறாரு. சரி, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் போன பேட்ச்லலாம் அது மாதிரி இல்லை. இந்த பேட்சில் இன்னும் ஒரு சார்ட் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். பக்கம் 37 அது இருக்குது. நீங்கள் இப்போ இவ்வளவு சொல்லிட்டதுனால, ஏற்கனவே ஸ்கூல் சொல்லியாச்சு, அப்புறம் தத்துவங்கள் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 36 தத்துவங்களில் முதல்ல ஒரு பெரிய சர்க்கிள் போட்டிருக்காரு பாருங்க. பெரிய சர்க்கிள் போட்டு, இது என்னுடைய நண்பர் இதை தயாரித்தவர். நண்பருடைய பேர் மறந்துச்சு, தத்துவம் முன்னாடி வந்துட்டதுனால சொல்கிறேன். ஸோ மாயையிலிருந்து தான் இந்த உலகம் உண்டாயிருக்கு. அதனால பெரிய சர்க்கிள் ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் லைட் கலரில், ஒயிட் கலரில் அது இருக்கிறதுனால மீனாகுமார் அப்படிங்கிற என்னுடைய நண்பர், என்னுடைய ஜூனியர். கருமுதல் திருவரை புத்தகம் என்கிட்ட வாங்க வந்ததுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். சென்னையில் இருக்கார். அவர் தான் இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நமக்காக பயன்படுத்திக்கங்கன்னு கொடுத்துருக்கிறாரு. திருநந்திதேவர் திருக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு திருக்கூட்டத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. நந்திதேவர் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அவங்களுடைய இது வரும், யூடியூப் சேனல். அதில் இந்த சார்ட்டும் இருக்குது, இதுக்குண்டான விளக்கங்களும் நிறையா இருக்குது. நேரம் இருக்கிறவங்க அதையும் கேளுங்க. நந்திதேவர், திருநந்திதேவர் அப்படின்னு சேனல் பேர். சரி, சுத்தமாயி அசுத்தமாயி ரெண்டுமே மாயைங்கிறதுனால தான் அது ஒரு பெரிய சர்க்கிளாக போட்டு கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்து, அசுத்தம் கலக்காமல் நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால சுத்தமாயினும்,
அந்த அசுத்தமாக இருக்கிறத டார்க் கலர் கொடுத்து அசுத்தமாக. இப்போ நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுத்திருந்தோம்னா எல்லாமே கருப்பாக தான் தெரியும். கலர் பிரிண்ட் எடுத்துனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஆக மாயை என்பது அசுத்தமாயி சுத்தமாயி ரெண்டும் சேர்ந்ததுக்கு பெயர் தான் மாயை. மாயைனா அசுத்தமாயை, சுத்தமாயினா அப்புறம் வேற எங்கே போகிறது? மாயை தான் அசுத்தமாயி சுத்தமாயி ரெண்டும் ஒன்றாவே இருக்கிறது. ஹெட்டு டெய்ல்னு சொல்லுவோம். ஒரு காயின் அப்படின்னா ஹெட்டா டெய்லான்னு கேட்டால் ரெண்டும் அதில் இருக்கு. ஒரு நாள் அப்படின்னா இரவும் பகலும் அப்படி இருக்கு. பேரண்ட் அப்படின்னாக்க தாய் தந்தை 2 பேர் இருக்காங்க. அதுபோல மாயை என்று சொன்னால் சுத்தமாயை அசுத்தமாயை, சுத்தமாயி அசுத்தமாயி அப்படின்னு சொல்லி 2 மாயை அதில் இருக்கு. அந்த முதல்ல சுத்தமாயிக்கு கீழே தான் இந்த 5 தத்துவங்கள். கார்பரேட் ஆஃபீஸ் சொன்னேன் இல்லையா, அதில் நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கின்றது. இவைகளுக்கு சிவ தத்துவம் என்று பெயர். சிவபெருமானே இதை கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா இந்த 5ல் அவரே இருக்காரு உள்ளுக்குள்ள. இப்போ அவரை வேற யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்? நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வித்யா தத்துவங்களுக்கு பேர் யாரு? வித்யேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ நமக்கு படைக்கிறதுக்கு பிரம்மான் இருக்கிற மாதிரி வித்யா தத்துவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு வித்யேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். ஆன்ம தத்துவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெருமாள் இருக்கார். ஆன்ம தத்துவங்களையும் கீழே இருக்கிற தூளத்தில் இருக்கிற 15 தத்துவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதாவது பஞ்சபூதங்கள், இந்த 5 புலன்கள், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரம்மன் இருக்கார். ஸோ அதுபோல் ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்துருக்கு. இந்த சுத்தமாயையில் இருக்கக்கூடிய சிவ தத்துவங்களை கண்ட்ரோல் யார் பண்ண முடியும்? சிவபெருமான் இருக்காரு, பார்வதி இருக்காங்க. அவங்க 2 பார்வதியோடைய காம்பினேஷனில் கொஞ்சம் மாறுறது இருக்கு. இதை வேற எவன் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பிரம்மா பண்ண முடியுமா? சிவபெருமானை அடங்கிய ஒரு தத்துவத்தில் வேற எவனாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதனால சிவபெருமானை நேரடியாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதனால இதுக்கு சிவ தத்துவம் பேர். இல்லைன்னா துரசாமி தத்துவம்னு வச்சிருக்கலாம். சிவ தத்துவம் என்று பெயர். சிவபெருமான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால. அசுத்தமாயை அப்படிங்கிறது நமக்கு உடலையும் உலகத்தையும் கொடுக்க போட ஒரு இடம். அதில் முதல்ல மாயையை சேர்க்கிறாரு உடலோட. நம்ம அடுத்த அழகுல அதை நம்ம படிக்க போகிறோம். 5 அடுக்கு உடல் எப்படி வருதுன்னு சொல்லி முதல் அடுக்கு முதல்ல மாயை போட்டிருப்பாருங்க. அது சேர்ந்த உடனேயே முதல் அடுக்கு உடல் முடிஞ்சு போச்சு. காரண உடல் என்று பெயர். அந்த மாயை சேர்ந்த பின்னாடி பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 உடைகள் சேர்க்கப்படுகிறது. இந்த பஞ்ச கஞ்சுகம் சேர்ந்த ஒரு நிலைக்கு புருடன் இருக்கு. புருடன் தனியாக போட்டிருக்காங்க பாருங்க ஐயா. மற்றதுக்கெல்லாம் கோடு போட்டிருக்காங்க. இதுலேருந்து இது வருது, இதுவும் இப்படி போகுதுன்னு ஆரோ போட்டிருக்காங்க. ஆனால் புருடனுக்கு ஒன்றும் போடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதுல இருந்தும் அது வரல, மேல இருந்தும் வரல, கீழே இருந்தும் வரல. இந்த நிலைக்கு பெயர் புருடன்னு பெயர். கீழே இருக்கிற இந்த ஆன்ம தத்துவங்களாகிய பிரகிருதிக்குள்ள இறங்குறதுக்கு இந்த உயிர் தயாராயிடுச்சு. பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு மாணவன் ஓகேன்னு சொல்லிட்டான், தயாராயிட்டான் அப்படின்னா அதுக்கு பெயர் புருடன்னு பேர். அதனால தனி பாக்ஸா போட்டு காமிச்சிருக்காரு பாருங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 7 தத்துவங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு உடல் கணக்கில் அடுத்த பாடம் நம்ம படிக்க போகிறோம். காரண உடல் முடிஞ்சு போச்சு, பஞ்ச கஞ்சுக உடல் முடிஞ்சு போயிடுச்சு, காரணம் கஞ்சுகம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிரகிருதிக்கு வரும். பிரகிருத்தியில் வரும்போது பிரகிருதிக்கு குணம் இருக்கு. குணம் என்ன? 3 குணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த குணங்கள் இப்போ பிரகிருத்தியில் சேர்றதுனால அந்த இடத்துல நமக்கு குண உடல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பிரகிருதிங்கிறது தனி தத்துவம் கிடையாது. இப்போ நம்ம தத்துவம் லிஸ்ட் போட்டோம்ல, அதில் தத்துவம் பிரகிருதி நம்ம எங்கேயும் பேசலையே. சித்தம் அப்படிங்கிறது தான் பிரகிருதி பொசிஷனில் போய் நின்றுக்குது. அந்த சித்தத்திலிருந்து புத்தி, அகங்காரம், அப்புறம் மனம், இது 4 சேர்ந்தது அந்த கரணங்கள்னு சொல்கிறோம். அந்த பிரகிருதிக்கு இருக்கிற குணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம்னு சொல்லி. சாத்வீகத்திலேருந்து உருவாகிறது தான் இந்த செவி, மெய், கண், நாக்கு, மூக்கெல்லாம் சாத்வீக குண அதுலேருந்து வர்றது. ராசத குணம் அப்படிங்கிற அந்த குணத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் உருவாகுது. தாமசம் அப்படிங்கிறதுலேருந்து தன் மாத்திரைகள் உருவாகுது. இப்போ சிவபெருமான் இந்த 3 குணங்கள்ல சாத்வீக குணம் தான் நல்ல குணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெறுமனே சாத்வீக குணமாகவே படிச்சிருக்கலாம். இப்போ நம்ம காளி சொல்றோம். காளி தில்லையிலையும் காளி இருக்காங்க, திருவாலங்காட்டில் காளி இருக்காங்க. காளி யாரு? காளி பார்வதி தான். மகிஷாசுர மர்தினி யாரு? பார்வதி தான். பார்வதி ரொம்ப அன்பானவள்னு சொல்றீங்க, அப்புறம் மகிஷாசுரனை மர்தனம் பண்ணிட்டா, அழிச்சவன்னு சொல்றீங்க. கொடுமைக்காரியா இருக்காளே, 6-7 8 கை வச்சிருக்கிறா, கத்தியெல்லாம் வச்சிருக்கிறா, கொடுமைக்காரியா இருக்காளே அப்படின்னா அந்த கொடுமையை நீக்குவதற்கு இந்த கொடுமையா போனதான் நீக்க முடியும். அதனால அந்த கொடுமையை தானே ஏற்று செய்கிறாள் அம்மா. அதுபோல இந்த 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 பஞ்சபூதங்கள் அதோடைய குணங்கள்ல அது உருவாக வேண்டும் என்றால் ராஜசம், தாமசம் தேவை.
அது இருந்தால் தான். இப்போ எல்லாமே நீர் ஃபுல்லாக நான் சாத்துவோம்ப்பா, உப்பே கிடையாது, வரப்பு கிடையாது, நான் ரொம்ப சாத்துவமாக இருக்கேன்ப்பா, காற்று ஒன்லி ஆக்சிஜன்ப்பா, வேற எதுவும் நான் இல்லைப்பா, சாத்விகமாக இருக்கிறேன்ப்பா. அதுபோல் நிலம் ஒன்லி மண்ணுப்பா, மழையெல்லாம் நான் இல்லைப்பா, நான் ரொம்ப சாத்வீகமாக இருப்பேன். அப்படிலாம் இருந்தாக்க உலகம் எப்படி இயங்கும்? ஆக இந்த குணங்கள் என்று சொல்லக்கூடிய சாத்வீகம், ராஜசம், தாமசம், அது உள்ளெல்லாம் கொஞ்சம் போனோம்னாக்க தைசதம், வைகாரியம், பூதாதி அப்படின்னு சொல்லி இந்த அகங்காரத்துடைய கூறுகள்லாம் இருக்கு. அது நம்ம இந்த இந்த பகுதியில் அதை பார்க்க வேண்டாம். இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிறோம். இப்போ செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு அப்படிங்கிறது ஞானேந்திரியங்கள், அறிகின்ற கருவிகள். அடுத்தது செயல்படுகின்ற கருவிகள், அப்படி அதெல்லாம் கால், கை, வாய், எருவாய், கருவாய் அப்படிங்கிறது செயல் கருவிகள். அடுத்தது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிறது தன் மாத்திரைகள். அதிலிருந்து தோன்றுகிறது தான் இந்த பஞ்சபூதங்கள். இப்போ கீழேருந்து பார்க்கறதுக்கு பஞ்சபூதம் தான் நமக்கு தெரியும். எது தெரியுது கண்ணுக்கு? பஞ்சபூதம் தான் தெரியுது. உனக்கு நாதம் விந்து தெரியல, ஒன்றும் தெரியல. காலம், நியதி, கலைவித்தை ஒன்றும் தெரியல. அந்த கரணம், அதெல்லாம் ஒரு காரணமும் போட தெரியல. நமக்கு கண்ணுக்கு தெரியறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் தெரியும், அவ்வளவு. ஆக கீழே இருந்து நம்ம தூளத்திலிருந்து போகின்றோம். உயிருடைய இயல்பு தூளத்திலிருந்து தான் சூக்குமத்தை அறிய முடியும். எடுத்த உடனேயும் சொரூப நிலையில சிவபெருமான் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்படி இருக்கிறோன்னே நமக்கு தெரியலையே, சிவபெருமான் அதுவும் சொரூப நிலையில் எப்படி இருப்பாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்க, உன்னை அறி, அப்புறமா இறைவனை அறியலாம் அப்படிங்கிறதுல இந்த 36 தத்துவங்களை ஐயா வரிசைப்படி போட்டிருக்காங்க. இதுக்கு உண்டான முழு விளக்கமும் ஒரு வீடியோ, ஒரு 1/2 hour வீடியோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பல வகுப்புகள் ஐயாவோடது அதில் இருக்குது. மீனா குமார் ஐயாவுடைய திருவடியை வணங்கிக்கிறேன். வயதில் சின்னவராக இருந்தாலும் ஞானத்தில் பெரியவர். சைவ சித்தாந்த வகுப்புகளெல்லாம் ஐயா எடுக்கிறவங்க. திருவாவடுதுறை ஆதீன மாணவர், ஆனாலும் என்னை போல தனியாக பல வகுப்புகளை எடுத்து பல பேரை சைவ சித்தாந்தங்களை ஆக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனாக்க இதில் தெரியும். வெப்சைட்டு பேரே அதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நந்தி தேவர் அப்படின்னு, திருநந்தி அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்க, யூடியூப்பில் டைப் பண்ணுங்க, எழுதிக்கங்க திருநந்தி, திருநந்தி தேவர் திருக்கூட்டம்னு நினைக்கிறேன். அதை டைப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அப்படி இல்லைன்னா மீனா குமார் அப்படின்னு ஐயா பேரே அவங்களுக்கு மீனா குமார் தான். ஸோ இந்த அளவிலே இந்த தத்துவங்களை நாம் நிறைவு செய்வோம். 36 தத்துவங்கள் புரியாத ஒரு சப்ஜெக்டை புரிஞ்ச மாதிரி படிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேல் வகுப்பில் பார்த்துக்கலாம். இப்போது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உயிர்களுக்கு அறிவு விளங்க செய்வதற்காக 36 கருவிகளை இறைவன் உயிர்களின்பால் சேர்க்கிறார். கருவிகளுக்கு அப்புறம் உயிர் வரல. போன தேர்வில் ஒரு கேள்வி அப்படி கேட்டிருந்தோம். 36 தத்துவங்களுடன் உயிர் சேர்க்கப்பட்டது, சரியா தவறா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குது? உயிருடன் 36 தத்துவங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாருடன் பூக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது த்ரெட்டில் தான் பூவை சேர்த்துருக்குறாங்க. பூவில் த்ரெட்டை சேர்க்கல, அது அங்கே செயல்படுறது. ஆக 36 தத்துவங்களும் சேர்க்கப்பட்டது இந்த உயிருக்கு. இந்த 36 தத்துவங்களும் அதோடைய இயல்புக்கு ஏற்றாற்போல் இந்த உயிருக்கு அறிவை விளங்கச் செய்வதற்காக இது 36 வேலை செய்யுது. ஒரு வருஷம் காற்று இல்லாமல் நின்றுச்சு அப்படின்னா நமக்கு அறிவு விளங்காது, மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும். ஆக தினந்தோறும் வாயு பகவான் வாயு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? நம்ம இந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்கி சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வாயு பகவான் வாயுவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஜம்புலிங்கேஸ்வரர் அவர் எதுக்கு திருவானைக்காவலில் எதுக்கு இருக்காரு? நமக்கு நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்கிறேன். வகுப்புலேருந்து யாராவது விலகிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ். 36 தத்துவங்களையும் இறைவன் கொடுத்து இதை நமக்கு நடத்தி, அதுக்கு சார்ட்டு போட்டு, அதுக்கு பள்ளிக்கூட உதாரணம் காமிச்சு 36 தத்துவம் காமிச்சது எதுக்கு என்றால், இந்த 36 தத்துவமும் நான் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு தான். இதெல்லாம் கொடுத்தது எதுக்குன்னா, இதெல்லாம் நான் இல்லை, நான் இந்த 36 தத்துவங்களுமே இல்லை. இப்போ கீழே இருந்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். கீழே என்ன இருக்குது? நிலம் இருக்குது. நான் இப்போ இங்கே சொல்கிற நான் உயிர்.
துரைசாமியோட உயிர் நிலமா? இல்லை. துரைசாமியோட உயிர் நீரா? இல்லை. காற்றா? இல்லை. நெருப்பா? இல்லை. ஆகாயமா? இல்லை. அப்புறம் வேற என்னப்பா இருக்கு? துரைசாமியோட உயிர் ஓசையா? இல்லை. ஊரா? இல்லை. ஒளியா? இல்லை. சுவையா? இல்லை. நாற்றமா? இல்லை. என்னுடைய உயிர் நாற்றமா? இல்லை. என்னோட உயிர் காலா? என் காலா என்னுடைய உயிர்? கால் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கா? காலா? இல்லை. கையா? கை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கா? என்னுடைய உயிர் கையா? இல்லை. என்னுடைய உயிர் என் வாயா? இல்லை. என்னோட உயிர் என்ன? என்னுடைய எருவாயா? மலஞ்சலம் கழிக்கிற வழிகளா? இல்லை. அதுவா என் உயிர்? அது இல்லை. என்னோட உயிர் என்ன? கருவாயா? கருத்தரிக்கிறதுக்கு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துகின்ற உறுப்பா? என் உயிர் அதுவா? இனப்பெருக்குமே இல்லைனாலும் உயிரோட இருக்கோம்ல, கல்யாணமே ஆகலைனாலும் உயிரோட இருக்கிறோம், நம்ம குழந்தை பிறக்கலைனாலும் உயிரோட இருக்கோம். இனப்பெருக்க உறுப்பு நான் கிடையாது, அது என் மேல சேர்க்கப்பட்ட ஒரு உறுப்பு அது. ஆக அந்த கருவாய் அப்படிங்கிறது நான் இல்லை. அப்புறம் வேற என்னப்பா நீ? மூக்கா? இல்லை. கண்ணா? என்னுடைய உயிர் என்னுடைய கண்ணா? இல்லையே, என் கண்ணை எடுத்துட்டாலும் எனக்கு உயிர் இருக்கு. கண்ணா? இல்லை. காதா? இல்லை. வாயா? நாக்கா? இல்லை. இப்போ என்னதான் நீ? அதுவும் இல்லையா? அப்புறம் என்னுடைய உயிர் என்ன? என்னுடைய மனமா? மனம் எப்போ சேர்ந்தது? 36 தத்துவங்கள்ல 5+7 12 சேர்ந்த பின்னாடி, சித்தம் சேர்ந்த பின்னாடி 14வது தத்துவமா தான் என்னுடைய மனம் சேர்ந்திருக்கு. என் மேல 14 பேர் சேர்ந்த பின்னாடி 15வது ஆளா வந்து சேர்ந்தது தான் மனம். இப்ப நான் என்னுடைய மனமா? இல்லை. நான் இப்படி கை வச்சேன்னா என்னோட உயிரை சொல்றேன். நான் என்னுடைய மனம் இல்லை. நான் என்னுடைய சித்தம் இல்லை. நான் என்னுடைய மனம் சித்தம் புத்தி இல்லை. நான் என்னுடைய அகங்காரம் இல்லை. இப்போ இந்த 24 தத்துவங்களும் நான் இல்லை. நான் யாரு? இருக்கலாம் உயர்ந்தவன் தான். இவைகளெல்லாம் படைக்கப்பட்டது என்னுடைய அறிவை விளங்க செய்வதற்கு. என்னுடைய அறிவு என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. அந்த டஸ்ட்டை கிளீன் பண்றதுக்கு இந்த 24 பேர் வந்திருக்காங்க.